இருக்கீங்களா? அந்த சைடு ஏதாவது ஒரு என்ன ரெக்கார்டை டெலீட் பண்றேன்? 1 ரெக்கார்டை டெலீட் பண்றேன். அடுத்தது என்ன ரெக்கார்டு டெலீட் பண்ண போறேன்? 117 ரெக்கார்டு டெலீட் பண்ண போறேன். கான்டென்ட் உங்களுக்கு சிஸ்டத்தை எப்படியே எனக்கு தெரியும். எதுவும் டைப் பண்றாங்க. ஈஎம்டி2ங்கிறது வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா ஆமா இருக்கு. அந்த டேபிள்ல இருந்து நான் இன்னொரு காப்பி எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இப்போ என்னது, நான் 174 அப்படிங்கிற ரெக்கார்டை டெலீட் பண்ணேன். இப்போ எனக்கு என்ன ரெக்கார்டு? 2 ரெக்கார்ட் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நான் எப்படி ஒரு டேபிளோட கவுண்ட் எப்படிப்பா பாக்குறது? கவுண்ட் ஆஃப் ஸ்டார் கொடுத்தா என்ன வரும்? எத்தனை ரோஸ் வரும்? அதுதானே ஒரு டேபிளோட ரெக்கார்ட் எடுத்து தானே பார்க்க முடியும். அப்படி முடிங்க அப்படியே 105. ஓகேவா? அடுத்தது இதுல நான் எம்ப்ளாய் 1 டேபிள்ல எத்தனை ரெக்கார்ட் இருக்கும்? 107 இருக்கும். இப்போ 2 ரெக்கார்ட் எதுல கம்மியா இருக்கு? எம்ப்ளாய் 2ல. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த டேபிள் வச்சு கொரி எழுத ஸ்டார்ட் பண்றேன். செலக்ட் நான் என்ன சரி இப்படி வந்துருங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பதான் ரொம்ப பிரச்சனை பண்ணது ஏன்னு தெரியல. இப்ப செலக்ட் இப்ப என்ன பண்ற இப்ப என்ன இது செலக்ட் பண்ண போறேன். எம்ப்ளாயி ஐடிங்கிற காலமை செலக்ட் பண்ண போறேன். என்ன காலம் செலக்ட் பண்ண போறேன்? எம்ப்ளாயி ஐடிங்கிற காலமை செலக்ட் பண்ண போறேன். ஃப்ரம் எங்க இருந்து? இந்த டேபிள்ல இருந்து எம்ப்ளாயி 2ங்கிற டேபிள்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், 1ங்கிற டேபிள்ல லெஃப்ட் சைடுல வச்சுக்கிறேன். கமா அடுத்து என்ன டேபிள்? எம்ப்ளாயி 2 டேபிள். ஓகேவா? இந்த 2 டேபிள்ல இருந்து நான் செலக்ட் பண்ண போறேன். என்ன செலக்ட் பண்ண போறேன்? நான் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி ஐடி செலக்ட் பண்ண போறேன். கமா அப்புறம் என்ன செலக்ட் பண்ணனும்? வேற என்ன இருந்துச்சு? எனக்கு என்ன காலம் இருந்துச்சு? டிபார்ட்மெண்ட் ஐடி இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் நேம் காலம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நேம் காலம் இருந்துச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் காலம் இருந்துச்சு. ஓகேவா? சரி இப்போ என்ன பண்ணிட்டேன்? இப்போ எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம் காலமை செலக்ட் பண்ணிட்டேன். எந்த டேபிள்ல இருந்து? M1 டேபிள்ல இருந்து M2 டேபிள்ல இருந்து. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்? வேர் கொடுக்குறேன். இப்போ என்ன கொடுக்குறேன்? வேர். இப்போ நான் கண்டிஷன்ல என்னப்பா கொடுக்கணும்? நான் இப்போ எம்ப்ளாயி ஐடி காலம் எடுத்துக்கிறேன். எந்த காலம் எடுத்துக்கிறேன்? எம்ப்ளாயி ஐடி காலம் எடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கணும்? எனக்கு எம்ப்ளாயி ஐடி காலமா தான் இருக்கு. என்ன இருக்கணும்? எம்ப்ளாயி ஐடி காலமா தான் இருக்கணும். இது வந்து என்ன ஆகும்? மேட்ச் ஆனிச்சுனா ஒரு 2 டேபிள்லயும் இந்த 2 ரெக்கார்டும் மேட்ச் ஆனிச்சுனா ஒரு. ஆனா நான் இப்போ என்ன ஜாயின் யூஸ் பண்ண போறேன்? ரைட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ண போறேன். என்ன ஜாயின் யூஸ் பண்ண போறேன்? ரைட் அவுட்டர் ஜாயின். ரைட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணா நான் பிளஸ் சிம்பிள் எங்க கொடுக்கணுமா? லெஃப்ட் சைடுல கொடுக்கணும். பிளஸ் சிம்பிள் எந்த சைடு கொடுக்கணும்? லெஃப்ட் சைடுல கொடுக்கணும். ஓகேவா? அப்ப நான் இங்க என்ன யூஸ் பண்றேன்? ஒரு லெஃப்ட் இது பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ண போறேன். எந்த சைடுல? தரேன். இப்போ இது எந்த சைடுல கொடுத்திருக்கேன்னா லெஃப்ட் சைடுல கொடுத்திருக்கேன். இப்போ எனக்கு 2 டேபிள்லயுமே என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நேம் காலம் எம்ப்ளாயி ஐடி காலமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் காலமும் என்ன இருக்கு? 2 டேபிள்லயும் இருக்கு. அப்ப நான் எந்த காலமை எந்த டேபிள்ல இருந்து எடுக்கணும்ங்கறதை நான் சொல்லணும். கரெக்ட்டா? அப்ப நான் எனக்கு இந்த டேபிள் இந்த எம்ப்ளாயி ஐடிங்கிற காலம் இருக்குல, அது எங்க இருந்து வரணும் அப்படினா M2ல இருந்து வரணும். இந்த எம்ப்ளாயி ஐடி எனக்கு எங்க இருந்து வரணும்? M2ல இருந்து வரணும். இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம் எனக்கு எங்க இருந்து வரணும் அப்படினா M1ல இருந்து வரணும்னு வச்சுக்கலாம். இங்க எடுத்துக்கலாம். M1ல இருந்து வரணும்னு வச்சுக்கலாம். இப்போ வேர்லயும் பின்ன என்ன சொல்லணும்? இந்த காலம் இந்த காலம் வந்து எந்த டேபிளோடது, இந்த காலம் எந்த டேபிளோடதுன்னு சொல்லணும். இந்த காலம் எந்த டேபிளோடதுன்னு வச்சுக்கலாம்? M1ஓடதுன்னு வச்சுக்கலாம். என்னது? M1. ஓகேவா? M1 டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இது என்னது? M2 டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேவா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுமா? எத்தனை ரெக்கார்ட் வந்திருக்கு? 105. ஏன் 105 ரெக்கார்ட் தான் வந்திருக்கு? M2ல 105 தான் இருக்கு. M2ல என்ன இருக்கு? 105 தான் இருக்கு. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன எப்படி வரும்? இது அப்போ 2 டேபிளோட மேட்ச்ட் ரெக்கார்டை எடுத்துட்டு வரும். ரைட் சைடு டேபிளோட அன்மேட்ச்ட். ரைட் சைடு டேபிள்ல ஏதாவது அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் இருக்கா? இல்ல. சரி நான் இப்ப என்ன பண்றேன்? இத எடுத்து விட்டுறேன். இங்க என்ன பண்றேன்? 1 போட்டுக்கிறேன். இங்க என்ன போட்டுக்கிறேன்? 1 போட்டுக்கிறேன். இங்க போயிட்டு 2 போட்டுக்கிறேன். இப்போ எது ரைட் சைடு டேபிள், எது லெஃப்ட் சைடு டேபிள்? M1 ரைட் சைடு டேபிள், M2 லெஃப்ட் சைடு டேபிள். இப்போ
எத்தனை ரெக்கார்ட் வரும்? இப்போ 107 வரும். 107 வருமா? ஷூரா? ஏன்னா அன்மேட்ச்டு வந்துருச்சா? ஏன் இது ரெண்டும் நல்லன்னு வந்திருக்கு? ஏன்னா ரெண்டு ரெக்கார்ட் நம்ம டெலீட் பண்ணிருக்கோம். ரெண்டு ரெக்கார்ட் என்ன பண்ணிட்டோம்? டெலீட் பண்ணிட்டோம். அதனால என்ன இருக்கு? நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா நான் எம்ப்ளாயி ஐடி காலம் எங்க இருந்து செலக்ட் ஆகணும்னு சொல்லிருக்கேன். M2 ல செலக்ட் பண்ண சொல்லிருக்கேன். அப்ப என்ன இல்ல ரெக்கார்ட் இல்லாதனால என்ன வருது? நல்லன்னு வருது. ஃபர்ஸ்ட் நேம் காலம் இருக்கு. அதனால என்னது? எனக்கு வேல்யூ வந்துருச்சு. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? நோட் பண்ணிக்கலாம். எப்படி காப்பி பண்றது எம்ப்ளாயி டேபிள்ல? சொல்லி தர வேண்டாம். நான் எல்லாமே DML எடுக்கும்போது சொல்லி தருவேன். பயப்படாத. அதுல வரும். பதறாத. இல்ல நான் இப்ப கிரியேட் பண்றதுக்கா ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான் ஜாயின்ஸ். நான் இப்ப எத்தனை டேபிள் வச்சு சொல்லி தரேன்? 2 டேபிள் வச்சு தான் சொல்லி தரேன். இப்ப 3 டேபிள் வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். 3 டேபிள் வச்சு எழுதிட்டு வரணும். ஓகேவா? சரி. இப்போ இது என்ன ஜாயின்ஸ்? ட்ரெடிஷனல் ஜாயினா இல்ல என்ன ஜாயின்? இது வந்து ட்ரெடிஷனல் ஜாயின். இது என்ன ஜாயின்? ட்ரெடிஷனல் ஜாயின்ஸ். ஓகேவா? சரி. இப்போ இது எப்படி வந்து ஆன்சி ஜாயின்ல எழுதுவீங்க? பிளஸ்க்கு பதிலா ரைட் அவுட் ஜாயின் போட்டோம். எதுக்கு பதிலா? அந்த பிராக்கெட்ல பிளஸ் போட்டுருக்கீங்க. ஓகே. அதை எடுத்துட்டு ஓகே. ரைட் என்ன போடணும்? அவுட்டர் ஜாயின் போடணும். சரி நான் மாத்திட்டேன். ஒரு இங்க வேர்க்கு பதிலா என்ன போடணும்? ஆர் ஆன் போடணும். ஓகேவா? அடுத்தது என்னது? இந்த கமாவை எடுத்துட்டு என்ன போடணும்? ரைட் அவுட்டர் ஜாயின். ஓகேவா? எனக்கு என்னதான் வரும்? சேம் ரிசல்ட் தான் வரும். என்ன வந்துச்சு? சரி இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் அந்த இது யூஸ் பண்ணல. நான் ட்ரெடிஷனல் ஜாயின் யூஸ் பண்ணும்போது எனக்கு எத்தனை ரெக்கார்ட் வந்துச்சு? 107 ரெக்கார்ட் தானே வந்துச்சு. இப்போ எனக்கு எத்தனை ரெக்கார்டு தான் வருது? 105 ரெக்கார்டு தான் வருது. ஏங்கிற டவுட் யாருக்குமே வரலையா? இல்லடா ஃபர்ஸ்ட் எனக்கு 105 வந்துச்சு. ஏன் நான் இந்த சைடு வந்து M1 யூஸ் பண்ணேன், இந்த சைடு M2 யூஸ் பண்ணேன். அடுத்து என்ன பண்ணி விட்டேன்? மாத்தி விட்டேன்ல. அந்த டேபிள் வந்து லெஃப்ட் சைடுல இருந்து இந்த இருக்க டேபிள் ரைட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணேன்? இத வந்து லெஃப்ட் சைடு வச்சிருக்கேன். இத ரைட் சைடு வச்சிருக்கேன். நான் என்ன ஜாயின் தான் யூஸ் பண்றேங்க? ரைட் ஜாயின் தான். இப்ப ரைட் ஜாயின்ல எனக்கு இந்த டேபிள்ல இருந்து எனக்கு 107 ரெக்கார்டு வரணும்ல. இந்த டேபிளோட அன்மேட்ச்ட் ரெக்கார்டு எனக்கு வரணும்ல. எனக்கு என்ன வந்திருக்கு? ஏன்னா செலக்ட் பண்ணி M2 போதல செலக்ட் பண்ணி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சரி M2 இருடா இது வந்து என்ன ஜாயின்? இப்ப ரைட் அவுட்டர் ஜாயின். இப்ப நல்லா அப்சர்வ் பண்ணு. இப்ப எனக்கு எத்தனை ரெக்கார்ட் வந்திருக்கு? 105 ரெக்கார்ட் வந்திருக்கு. இத நான் அப்படியே காப்பி பண்ணி
ட்ரெடிஷனல் ஜாயின்ல போட போறேன். ஓகேவா? எனக்கு ரெண்டு ரெக்கார்டும் சேமா தான் வரணும். கரெக்ட்டா? இப்போ நான் இங்க என்ன பண்ணனும்? இந்த ரைட் ஜாயினை எடுத்துடுறேன். ரைட் ஜாயினை எடுத்துட்டு என்ன போடுறேன்? கமா போடுறேன். இங்க போயிட்டு என்ன பண்ணனும்? ஈக்குவல் அப்படியே வச்சிட்டு இங்க என்ன பண்ணனும்? வேர் போடணும். கரெக்ட்டா? இப்போ நான் எங்க பிளஸ் சிம்பிள் போடணும்? லெஃப்ட் சைடுல பிளஸ் சிம்பிள் போடணும். என்ன பண்ணனும்? லெஃப்ட் சைடுல பிளஸ் சிம்பிள் போடணும். ஓகேவா? இது என்ன ஜாயின் இப்ப? ரைட் அவுட்டர் ஜாயின். இத எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு என்ன வரணும்? 105 ரெக்கார்ட் தான் வரணும். வருமா நான் கேக்குறேன். apply table 103 வரணும். 107 இப்போ எனக்கு எத்தனை ரெக்கார்ட் இதுல வந்திருக்கு? 107 ரெக்கார்ட் வந்திருக்கு. என்ன ரெக்கார்ட் வந்திருக்கு? 107 ரெக்கார்ட். அதுதான் கேக்குறேன். ஏன் ஆன்சி ஜாயின் ட்ரை பண்ணும்போது எனக்கு 105 தான் வருது. அதே ட்ரெடிஷனல் ஜாயின் பண்ணும்போது எனக்கு 107 ரெக்கார்ட் வருது. ஏன் தெரியுமா? ஆன்சி ஜாயின் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா நம்மளோட ஃப்ரம் கிளாஸ பார்க்கணும். ஆன்சி ஜாயின் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணும்? ஃப்ரம் கிளாஸ பார்க்கணும். ட்ரெடிஷனல் ஜாயின் யூஸ் பண்ணும்போது என்ன பார்க்கணும்? வேர் கிளாஸ்ல எந்த டேபிள்ல எந்த சைடு யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்க்கணும். இங்க எந்த டேபிள்ல எந்த சைடு யூஸ் பண்ணிருக்கோம்? இங்க ஆன்சி ஜாயின்ல M1ங்கறத ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் M2ங்கறத நான் எங்க வச்சிருக்கேன்? M1ங்கறத லெஃப்ட் சைடு வச்சிருக்கேன். M2ங்கறத என்ன வச்சிருக்கேன்? ரைட் சைடுல வச்சிருக்கேன். அதனால அது வந்து எதை பேஸ் பண்ணி டிஸ்ப்ளே ஆகுது? எனக்கு ஃப்ரம் கிளாஸ் பேஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுக்குது. இங்க நான் ரைட் சைடுல M2 வச்சிருக்கிறதுனால M2 ஓட அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் தான் நமக்கு ஒண்ணுமே இல்ல. M2 ல அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் ஏதாவது இருக்கா? ரெண்டு டேபிளோட மேட்ச்ட் ரெக்கார்ட் வந்தா M2 ல அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா வரும். இல்லன்னா என்ன பண்ணது? வராது. ஆனா அங்க ஆன்சி இது ட்ரெடிஷனல் ஜாயின் யூஸ் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி வர்க் ஆகும்? வேர் கிளாஸ் பேஸ் பண்ணி வர்க் ஆகும். புரியுதா? இதுதான் டிஃபரண்ட் நோட் பண்ணிட்டாங்க. புரியல தானே உனக்கு? செகண்ட் ஒன் தான் புரியுது. வேர் கிளாஸ்ல எது எந்த ரெஸ்ட் போடுறோம்? இல்லடா, இப்ப ஜாயின்ஸ் ரெண்டு மெத்தட்ல எழுதுறோம்டா. ஆன்சி ஜாயின், ட்ரெடிஷனல் ஜாயின். ட்ரெடிஷனல் ஜாயின் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிஷன் எதை பேஸ் பண்ணி வர்க் ஆகும்னா வேர் கிளாஸ பேஸ் பண்ணி வர்க் ஆகும். வேர் கிளாஸ்ல நான் M1ங்கற டேபிள் எந்த சைடு யூஸ் பண்ணிருக்கேன்? லெஃப்ட் சைடு இருக்கு. கரெக்ட்டா? சார் ரைட் சைடு இருக்கு. ரைட் சைடு இருக்கு. M2ங்கறது எந்த சைடு இருக்கு? லெஃப்ட் சைடு இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்னது? எனக்கு இது ரைட் அவுட்டர் ஜாயின். அப்ப ரைட் சைடு இருக்கிற டேபிள் என்னது? M1. எனக்கு என்ன ரைட் சைடு ஜாயின்னா என்னன்னா ரெண்டு டேபிள்ல இருக்கிற மேட்ச்ட் ரெக்கார்டும் லெஃப்ட் சைடுல இருக்கிற அன்மேட்ச்ட் ரெக்கார்டும் எடுத்து தரும். கரெக்ட்டா? இப்போ எனக்கு M1ல எத்தனை ரெக்கார்ட் பாருங்க? 107 ரெக்கார்டு. M2ல 105 ரெக்கார்டு. அப்ப இது எனக்கு என்ன தரும் அப்படின்னா M1ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெக்கார்டையும் தரும். ரெண்டு டேபிளுக்கு என்ன இருக்கும்? 105 ரெக்கார்ட் மேட்ச் ஆயிருக்கும். எக்ஸ்ட்ரா ரெண்டு ரோ எதுல இருக்கும்? M1ல இருக்கும். அந்த ரெண்டு ரெக்கார்ட் எனக்கு என்ன வந்துரும்? டோட்டலா எனக்கு எத்தனை ரோ வரும்? 107 ரோ வரும். ஓகேவா? ரெண்டு டேபிள்ல இருக்கிற மேட்ச்ட் ரெக்கார்டு ரைட் சைடு டேபிள்ல M1 இருக்கு. அந்த M1ல இருக்கிற அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் எனக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். இது வந்து வேர் கிளாஸ்ல நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? வேர் கிளாஸ்ல நம்ம எதை ரைட் சைடு கொடுத்திருக்கோம், எதை லெஃப்ட் சைடு கொடுத்திருக்கோங்கறத பார்த்து வர்க் ஆகும். இதே ஆன்சி ஜாயின் யூஸ் பண்ணனா நான் என்னோட ஃப்ரம் கிளாஸ் தான் போய் செக் பண்ணும். ஃப்ரம் கிளாஸ்ல எந்த டேபிள்ல ரைட் சைடு கொடுத்திருக்கோம், எந்த டேபிள்ல லெஃப்ட் சைடு கொடுத்திருக்கோங்கறத பார்க்கும். இப்ப ஃப்ரம் கிளாஸ்ல நம்ம எதை ரைட் சைடு கொடுத்திருக்கோம்? M1 என்ன கொடுத்திருக்கோம்? லெஃப்ட் சைடு கொடுத்திருக்கோம். M1 லெஃப்ட் சைடுல கொடுத்திருக்கோம். ஃப்ரம் கிளாஸ் பாருடா, ஃப்ரம் கிளாஸ் பாரு. லெஃப்ட் சைடுல கொடுத்துருக்கோம். ஃப்ரம் கிளாஸ்ல M1 எந்த சைடு கொடுத்திருக்கோம்? லெஃப்ட் சைடு கொடுத்திருக்கோம். M2 எந்த சைடு கொடுத்திருக்கோம்? ரைட் சைடு கொடுத்திருக்கோம். இப்போ எனக்கு எந்த டேபிள்ல இருந்து ரெக்கார்ட் எடுத்துட்டு வரும்? மேட்ச்ட் ரெக்கார்ட், அன்மேட்ச்ட் ரெக்கார்ட். ரெண்டு டேபிள்ல இருந்து மேட்ச்ட் ரெக்கார்ட், ரைட் சைடு டேபிள்ல இருந்து அன்மேட்ச்ட் ரெக்கார்ட். இப்போ ரைட் சைடு டேபிள்ல ஏதாவது அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் இருக்கா? M2ல ஏதாவது அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் இருக்கா? இல்ல. கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணும்? இப்போ எனக்கு எத்தனை ரெக்கார்ட் வரும்? 105 ரெக்கார்ட் தான் வரும். மேட்ச்ட் ரெக்கார்ட் மட்டும் எடுத்துட்டு வரும். அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் ரைட் சைடு டேபிள்ல இருக்கான்னு பாக்கும். இதுல என்ன பண்ணிடும்? டேபிள் விட்டுரும். புரியுதா? புரியுதா? புரியலையா? இல்ல அது டேபிள் நீங்க நேம் வேணும்னா இந்த நேம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்றது? இருவேன் சொல்றது எனக்கு புரியலையா? செகண்ட் தான் புரியுது. ஆன்சி மெத்தட் புரியல. ஆன்சி மெத்தட்ல ஃப்ரம் கிளாஸ பார்த்தா தம்பி, ஃப்ரம் கிளாஸ பாரு. ஃபர்ஸ்ட் என்ன டேபிள் இது? லெஃப்ட் சைடு இருக்கு. M1 என்ன சைடு இருக்கு? லெஃப்ட் சைடு இருக்கு. M1 107 லெட்டர்ஸ் இருக்கும். இருக்குமா? இப்போ நான் என்ன ரைட் சைடுல என்ன டேபிள் யூஸ் பண்ணிருக்கேன்?
apply to இதுல எத்தனை ரெக்கார்ட் இருக்கும் 105 இருக்கும் அந்த 105 ரெக்கார்ட் எதுலயும் இருக்கும் M1லயும் இருக்கும் ஓகேவா அப்ப இது ரெண்டு டேபிளுக்கு மேட்ச் ஆகுற ரெக்கார்ட் மொத்தம் எத்தனை தான் 105 தான் அப்ப M2ல என்ன இல்ல அன்மேட்ச்ட் ரெக்கார்டே கிடையாது ஆனா M1ல என்ன இருக்கும் அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் எத்தனை ரோ இருக்கும் 2 ரோ இருக்கும் அப்ப நீ ஃப்ரம் கிளாஸ்ல போய் பாரு ஃப்ரம் கிளாஸ்ல எந்த டேபிள்ல ரைட் சைடு யூஸ் பண்ணிருக்கோம் எந்த டேபிள்ல லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணிருக்கோம்னு பாரு நான் ரைட் சைடு யூஸ் பண்ணிருக்க டேபிள் என்னது M1 ரைட் சைடு யூஸ் பண்ணிருக்க டேபிள் என்னது M2 M2 ரைட் சைடு யூஸ் பண்ணிருக்கோம்டா M2 ரைட் சைடு யூஸ் பண்ணிருக்கோம் ஆமா ஆமா ரைட் சைடு யூஸ் பண்ணிருக்கோம் சரியா இப்போ என்னோட ரைட் அவுட்டர் ஜாயினோட கண்டிஷன் என்னது ரெண்டு சைடுல இருந்தும் மேட்ச்ட் ரெக்கார்ட் எடுத்துட்டு வரணும் ரைட் சைடுல இருந்து அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் எடுத்துட்டு வரணும் இப்போ ரைட் சைடு டேபிள்ல ஏதாவது அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் நமக்கு இருக்கா இல்ல அப்ப எனக்கு எத்தனை ரோ தான் வரும் 105 ரோ தான் வரும் இததான் நான் சொல்ல வந்தேன் கான்செப்ட் என்னன்னா ரைட் அவுட்டர்னா ரைட் சைடு பிளஸ்ல போட்டுட்டு அங்க இருந்து எடுக்காது எதுக்கு பக்கத்துல பிளஸ்லயோ அங்க இருந்து ரெக்கார்ட் அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் எடுப்போம் இதான் கான்செப்ட் கரெக்ட்டா உரிச்சுடுவாங்க போன நான் சொல்லிட்டேன் பாரு இல்ல நான் பேசிக் கான்செப்ட் சொல்றேன் பேசிக் கான்செப்ட் தப்பா தான் சொல்றேன் ரைட் அவுட்டர் ஜாயின்னா என்ன ரைட் அவுட்டர் ஜாயின்னா ரெண்டு டேபிள் கம்பேர் பண்ணி ரெண்டுக்கு மேட்ச் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்துறோம் பிளஸ் ரைட் அவுட்டர்னா நம்ம லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு வந்து பிளஸ் போடுவோமா நீ பிளஸ் எல்லாம் ஒண்ணுமே சொல்லாத நான் சொல்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு இன்னர் ஜாயின்ங்கிறது என்னது ரெண்டு டேபிள் கம்பேர் பண்ணி வேல்யூஸ் காமனா இருக்கிறத எடுத்து அதுதான் என்னது மேட்ச் ரெக்கார்ட் மட்டும் எடுத்து கொடுக்கிறது என்னது இன்னர் ஜாயின் அப்ப ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு டேபிளோட மேட்ச்ட் ரெக்கார்ட் ரைட் சைடு டேபிளோட அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் இந்த இது நான் என்னது ரைட் அவுட்டர் ஜாயினுக்கு கண்டிஷன் சொல்லிட்டேன் ரைட் சைடோட அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் எடுக்கணும் இத நான் ட்ரெடிஷனல் ஜாயின்ல எழுதும்போது வேர் கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு வேர் கிளாஸ்ல உன்னோட பிளஸ் பேராம எந்த சைடு டேபிள்ல போடணும் லெஃப்ட் சைடு டேபிள்ல போடணும் அப்பதான் என்னது ரைட் அவுட்டர் ஜாயின் ஓகேவா இது ட்ரெடிஷனல் எழுதும்போது நான் என்ன பண்ணிப்பேன் ஃப்ரம் கிளாஸ்ல போய் என்ன பண்ணுவேன் கீவேர்ட் யூஸ் பண்ணுவேன் அப்ப ஃப்ரம் கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு ஃப்ரம் கிளாஸ்ல எந்த டேபிள்ல ரைட் சைடு போடுற எந்த டேபிள்ல லெஃப்ட் சைடு போடுறங்கறத பாரு ஓகேவா ட்ரெடிஷனல் ஜாயின்னா வேர் கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு இது ஆன்சி ஜாயின்னா ஃப்ரம் கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு புரியுதா கான்செப்டே மாறும்னா ஆன்சி ஜாயின்னா என்ன பண்ணும் ஃப்ரம் கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணும் இது ட்ரெடிஷனல் ஜாயின்னா வேர் கிளாஸ்ல எந்த டேபிள்ல எந்த சைடு போட்டுருக்கோங்கறத பார்க்கணும் என்னது புரியல ஆமா நீங்க கான்செப்ட் போடுறத தெளிவா போடணும் ஓகேவா அப்பதான் மட்டும் தான் இல்லன்னா டோட்டலா அவுட்புட்டே தப்பா கொடுக்கணும் சரியா ஒர்க் அவுட் பண்ணி பாப்போம் புரியுதா முடியலடா சாமி ஆன்லைன்ல உங்களுக்கு யாருக்குமே டவுட்டே வரலையா புரியுதா இல்ல சுத்தமா ஒண்ணுமே புரியலையாப்பா புரிஞ்சது மேம் டவுட்டே இல்லையா ஜாயின்ஸ்ல நோ மேம் எல்கே பவன்யா புரியுது மேம் புரியுதா சரி இப்போ இன்னர் ஜாயின் அப்படிங்கிறது எதுக்காக ரெண்டு டேபிள் இருக்குது மேட்ச் பண்றது புரியல ரெண்டு டேபிள் இருக்கு மேட்ச் ஆன ரெக்கார்ட் மட்டும் கொடுக்கிறதுக்கு என்னது இன்னர் ஜாயின் ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிறது ரெண்டு சைட்ஸ் ரெண்டு டேபிளை கம்பேர் பண்ணி ரைட் சைடு உள்ள வேல்யூஸோட அன்மேட்ச்டு வேல்யூஸையும் பிரிண்ட் பண்றதுக்கு ரைட் சைடு உள்ள அன்மேட்ச்டு ரெக்கார்ட் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுமா எல்லாத்தோடயும் சேர்த்து அன்மேட்ச்ட் வேல்யூஸ் ரைட் சைடுல ரெண்டு சைடு இருக்கிற மேட்ச்ட் ரெக்கார்ட் பிளஸ் ரைட் சைடு இருக்க அன்மேட்ச்ட் வேல்யூ பிளஸ் ரைட் சைடு இருக்க அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் ஓகேமா இப்போ ஆன்சர் பண்ணது யாரு பவன்யாவா விஜயா ரைட் அவுட்டர் நான் ஆன்சர் பண்ணேன் இன்னர் ஜாயின் பவன்யா பண்ணாங்க ஓகே புரியுதுல ரெண்டு பேருக்கும் எல்கே நீ மியூட்லயே போடு அன்மியூட் பண்ணிடாத சரி ஓகே புரியுதாப்பா சரி விஜயும் பவனியாவும் சொல்லுங்க
புரியுதாடா? எனக்கு புரியுதுல? சரி இப்ப சொல்லுங்கப்பா. இப்ப நான் ஆன்சி ஜாயின்னா எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணனும்? ட்ரெடிஷனல் ஜாயின்னா எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணனும்? ட்ரெடிஷனல்னா வேர் கிளாஸ் Fancy. வேர் ட்ரெடிஷனல் கிளாஸ் வேர் வேர் கிளாஸ். கிளாஸ்ல ஓகே. பார்க்கணும். ஆன்சினா ஆன்சினா ஃப்ரம் கிளாஸ்ல பார்க்கணும். ஃப்ரம் கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணனும். ஓகேவா? எந்த டேபிள்ல எந்த சைடு யூஸ் பண்றோம்ங்கறத ஆன்சில யூஸ் பண்ணோம்னா நான் ஃப்ரம் கிளாஸ பார்க்கணும். இதே ட்ரெடிஷனல்ல யூஸ் பண்ணனா வேர் கிளாஸ்ல பார்க்கணும். சரியா? மேம் ஒரே ஒரு டவுட் என்னன்னா அந்த புரியல என்னப்பா? அந்த ஒரு டவுட் ஆன்சி மெத்தட்ல நீங்க வந்து ஒரு இது query ரைட் பண்ணீங்கல்ல, ஆமா. அதுல வந்து இப்போ எம்ப்ளாயி 2 சாரி டேபிள் 2ல வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரம்க்கு பக்கத்துல எம்ப்ளாயி 2 போடணுமா? ஆமா. ஃப்ரம்க்கு பக்கத்துல எதை வந்து லெஃப்ட் சைடு யூஸ் பண்றோம், எதை ரைட் சைடு யூஸ் பண்றோம்ங்கறத மெத்தட். நான் இப்ப வந்து ஃப்ரம்க்கு பக்கத்துல 2 யூஸ் பண்ணேன், எம்ப்2 யூஸ் பண்ணனா அது எந்த சைடு டேபிளா போய்டும்? லெஃப்ட் சைடு டேபிளா போய்டும். கமா போட்டு எம்ப்1 யூஸ் பண்ணனா அது என்ன சைடு டேபிள்? ரைட் சைடு டேபிள். ஓகேவா? அப்படிதான் நீங்க இது பார்க்கணும். சரியா? புரியுதா? ஓகே. புரியுது. அடுத்து என்னது? left join, left outer join. See, இந்த நாங்க keyword யூஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? right outer join. நான் என்ன இங்க யூஸ் பண்ணிக்கலாம்? right join யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து என்ன யூஸ் பண்ணாலும் வந்துரும், right join யூஸ் பண்ணாலும் வந்துரும். right outer join கொடுத்துக்கலாம், இல்ல நான் கொடுத்துக்கலாம் right join கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? சரி அடுத்து என்னது? left outer join. இப்ப சொல்லு left outer joinக்கு என்ன கண்டிஷன் ஆயிருக்கும்? left outer join எப்படி அவுட்புட் எடுத்துட்டு வரும்? இதே சேம் ப்ளஸ் வந்து ரைட் சைடு. எனக்கு அவுட்புட் எப்படி தெரியும்? அவுட்புட் எப்படி தெரியுங்களா? இப்போ வந்துட்டு இன்புட் வந்து M2 M4லாம் சொல்ல வேணாம். இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப இன்னர் ஜாயின்னா மேட்ச் ரெக்கார்ட் கொடுக்குப்பா, ரைட் அவுட்டர் ஜாயின்னா ரெண்டு சைடு மேட்ச்டு, ரெக்கார்ட்ஸ் பிளஸ் லெஃப்ட்ல உள்ள அன்மேட்ச்ட் ரெக்கார்ட், லெஃப்ட்ல உள்ள அன்மேட்ச்ட் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? இப்ப ஓகே. இப்ப பாரு, இப்ப நான் ட்ரெடிஷனல் ஜாயினை ஃபர்ஸ்ட் பாரு. இப்ப ட்ரெடிஷனல் ஜாயின்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு? M2. ரைட் சைடுல என்ன இருக்கு? M1. இது நான் இப்ப ரைட் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் எழுதணும்னா எப்படி எழுதணும்? பிளஸ்க்கு எந்த பக்கம் போடணும்? இந்த பக்கம் போடணும். இப்ப எத்தனை ரெக்கார்ட் வரும்? எங்க போடணும்? எங்க போடணும்? ஓகேவா? இப்ப எனக்கு எத்தனை ரெக்கார்ட் வரும்ங்கறீங்க? சைடு உள்ள டேபிள்ல அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் ஆல்ரெடி 105 ரெண்டு டேபிள்ல இருக்கிற அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் 105 இருக்கும். ஓகேவா? இப்ப M2ல ஏதாவது அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் இருக்குமா? இருக்காது. ஏன்னா அதுதான் லெஃப்ட் சைடு டேபிள். லெஃப்ட் சைடு டேபிள்ல என்ன இல்ல, எனக்கு அன்மேட்ச்ட் ரெக்கார்டே இல்ல. இப்போ நான் இத எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு எத்தனை ரெக்கார்ட் வரும்? 105 ரெக்கார்ட் வரும். ஓகேவா? ரெக்கார்ட் வந்துருச்சா? ஓகே. இப்போ இங்க என்ன பண்ணலாம்? ஆன்சி ஜாயின்ல போயிட்டு என்ன பண்ணலாம்? அது பிளஸ்ல எடுத்துட்டு நடுவுல வந்து லெஃப்ட் ஜாயின் போட்டுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம்? லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ இது என்ன ரெக்கார்ட் வரும் நமக்கு? இப்போ என்ன ரெக்கார்ட் வரும்? அதே 105 தானே வரும். என்ன வரும்? ஏன் 107 வரும்? M1 கான்சென்ட்ரேட் ஏன்னா ஃப்ரம் கிளாஸ கான்சென்ட்ரேட் பண்ணோம். எங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம்? ஃப்ரம் கிளாஸ கான்சென்ட்ரேட் பண்ணோம். அப்ப லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள் என்னது? M1. ரைட் சைடு இருக்கிற டேபிள் என்னது? M2. இப்ப ரெண்டு டேபிளோட மேட்ச்ட் ரெக்கார்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற அன்மேட்ச்ட் ரெக்கார்டை நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? இது வந்து வேர் கிளாஸ் பார்க்கணும். அது வந்து ஃப்ரம் கிளாஸ். ஓகேவா? புரியுதா? நோட் பண்ணிக்கிறேன். நான் PDF ஷேர் சரி நோட் பண்ணிக்கிறேன். தெரியுதா? Next வந்து full join next. Yeah, Full outer join.
full outer join match மட்டும் எடுத்துங்களா? ரெண்டு சைடு டேபிள்ல இருந்து மேட்ச்ட் ரெக்கார்ட், ரெண்டு சைடு டேபிள்ல இருந்து அன்மேட்ச்ட் ரெக்கார்ட். ஓகேவா? இன்னர் ஜாயின் என்ன பண்ணும்? ரெண்டு சைடுல இருந்து மேட்ச்ட் ரெக்கார்ட் எடுக்கும். நோட் பண்ணிட்டியா? வேற ஏதாவது டேபிள் கிரியேட் பண்ணி சும்மா ஒவ்வொரு டேபிள்லயும் ரெண்டு ரோ மட்டும் கிரியேட் பண்ணி வேற ஒரு நேம் கொடுத்து பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஃபுல்லா எடுத்துட்டு நான் பண்றேன். ஓகேவா? அடுத்தது என்னது? ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஃபுல் அவுட்டர் ஜாயின்ங்கிறது என்ன பண்ணும்? ரெண்டு டேபிள்ல இருந்து மேட்ச்ட் ரெக்கார்ட், ரெண்டு டேபிள்ல இருந்து என்ன பண்ண போகுது? அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் எடுக்க போகுது. சரியா? ஃபுல் அவுட்டர் ஜாயின் எப்படி எழுத முடியாது அப்படின்னா ட்ரெடிஷனல் ஜாயின்ல எழுத முடியாது. ஃபுல் அவுட்டர் ஜாயின் என்ன அக்செப்ட் பண்ணாது? ட்ரெடிஷனல் ஜாயினை அக்செப்ட் பண்ணாது. ஒன்லி ஆன்டி ஜாயினை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது. ஓகேவா? ஃபுல் அவுட்டர் ஜாயினும் அக்செப்ட் பண்ணாது. அதே மாதிரி கிராஸ் ஜாயின் என்ன பண்ணாது? கிராஸ் ஜாயினும் ட்ரெடிஷனல் ஜாயினை அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? ஃபேன்சி ஜாயின் மட்டும் தானே எனக்கு என்னது? நான் இங்க லெஃப்ட் ஜாயின் எடுத்துட்டு என்ன போட்டுக்கலாம்? ஃபுல் ஜாயின் போட்டுக்கலாம். என்ன போட்டுக்கலாம்? ஃபுல் அவுட்டர் ஜாயின் போட்டுக்கலாம். ஓகேவா? இது என்ன பண்ணுன்னு சொன்னேன்? ரெண்டு பக்கம் அன்மேட்ச்ட் எடுத்துறோம். ரெண்டு சைடுல இருந்தும் மேட்ச்ட் ரெக்கார்ட் பிளஸ் அன்மேட்ச்ட் ரெக்கார்ட். ஓகேவா? எனக்கு 107 rows தான் வரும். ஓகேவா? புரியுதா? ஓகே. சதீஷ் ஒரு நிமிஷம். சப்குரு என்னைக்கு அட்டெண்ட் பண்றீங்க? வீக்டேஸ் அட்டெண்ட் பண்றீங்களா? ஓகே. ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? அட்டெண்ட் பண்ணிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்க ரிசீவ் ரெடி பண்ணிட்டீங்களா? இல்ல சாம்பிள் அனுப்புறீங்க அதுக்கு அப்புறம் அட்டெண்ட் பண்றேன். சரி, இது மார்க் டெஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்துடுறீங்களா? நெக்ஸ்ட் வீக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் என்ன அவைலபிள் தானே? அவைலபிள். சரி, நான் உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் அனுப்புறேன். எனக்கு அனுப்பிட்டு நீங்க சாஃப்ட் காப்பியா கூட எனக்கு அனுப்பி விட்டுருங்க. சரியா? ஓகே. எது மேம்? மார்க் டெஸ்ட் இங்க வந்து எழுதுறது வீட்ல எழுதுறது. வீக் டெஸ்ட்ல வந்து எழுதி போறீங்களா? முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறோம் எழுதுற மாதிரி. சரி, இனிமே ஜாவால பிஸியா இருக்கீங்க. இல்ல நீங்க வச்சுக்கோங்க. ஒரு 1 hour மட்டும் டெஸ்ட் மட்டும் ஒரு டெஸ்ட் இருக்கு. இது எதுக்கு மைஎஸ்பி ஆர்கிளஸ்? ஆர்கிளஸ். ஆர்கிளஸ். இது வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின்ல வந்து இது இன்டர்செக்ட் யூனியன் ஆல் கான்செப்ட் தானே? யூனியன் ஆல் கான்செப்ட் தானே? ஆமா, ரெண்டு டேபிள்ல இருந்து எல்லா ரெக்கார்டுமே எடுத்துட்டு வந்து கொடுக்கும். யூனியன் ஆல் கான்செப்ட். சூப்பர். இப்படிதான் நீங்க கம்பேர் பண்ணலாம். இப்ப இந்த கான்செப்ட் கேட்டா என்ன பண்ணலாம்? யூனியன் ஆன்லைன் நீங்க எழுதிக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஃபுல் ஜாயின் யூஸ் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். சரியா? ஓகேவா? புரியுதா? ஃபுல் அவுட்டர் ஜாயின். அடுத்து என்ன ஜாயின் இருக்கு நம்மள்ட்ட? கார்ட்டீசியன் ஜாயின் இல்லனா என்னன்னு சொல்லலாம்? கிராஸ் ஜாயின் அப்படின்னு சொல்லலாம். கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணோம்னா தப்பு. என்னது? கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணோம்னா தப்பான ஒரு ஜாயின். ப்ராப்பர் ஜாயின் கிடையாது. கிராஸ் ஜாயின் என்ன ஜாயின் கிடையாது? ப்ராப்பர் ஜாயின் கிடையாது. ஏன் தெரியுமா?
இப்ப எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு 107 ஆஃபரும் கொடுக்கலாமா? ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு எத்தனை ஆஃபர் இருக்கோ அத்தனை ஆஃபரும் அப்ளிகபிள் ஆகலாமா ஆகக்கூடாதா? ஆகக்கூடாது. ஆனா நான் கிராஸ் ஜாயின் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அப்படி அப்ளை ஆயிடும். கிராஸ் ஜாயின் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, ஆமா என்ன சொல்றேன்னா இந்த சைடு இருக்கிறத ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு இருக்கிறத ஆஃபர்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க எனக்கு சோப்புன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா இந்த சோப்புக்கு 107 இது அப்ளை ஆயிடும், 107 ஆஃபரும் அப்ளை ஆயிடும். திருப்பி என்ன பண்ணும், இங்க இருக்கிற ஷாம்புக்கு 107 ப்ராடக்ட்டும் சாரி 107 ஆஃபரும் அப்ளை ஆயிடும். இங்க இருக்கிற ஒரு வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு வேற ஒரு சோப்போ இதுக்கோ பேஸ்டோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு இருக்கிற 107 ஆஃபரும் அப்ளை ஆயிடும். அப்படி ஆகலாமா? அது தப்பு. ஓகேவா? அதனால கிராஸ் ஜாயினிங்கிறது ஒரு தப்பான ஜாயின். கிராஸ் ஜாயினிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்ங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? கிராஸ் ஜாயினிங்கிறது இப்படி ஒர்க் ஆகும். ஓகேவா? என்னப்பா ஃபேன்சி ஜாயின் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஃபுல் அவுட்டர் ஜாயினுக்கு வேற யூஸ் பண்ணணும். என்ன ஜாயின் யூஸ்வல் ஜாயின் அண்ட் ரெண்டு ஜாயின் இருக்கு, அது எது மட்டும் யூஸ் ஃபேன்சி ஜாயின் மட்டும் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஃபுல் அவுட்டர்க்கா ஆன்சி ஜாயின் மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆன்சி ஜாயின் மட்டும். அது என்ன பண்ண ட்ரெடிஷனல் ஜாயினை அக்செப்ட் பண்ணா, நீ ரெண்டு சைடும் பிளஸ் கொடுத்தீங்கன்னா எடுக்காதுன்னு சொல்றேன். ஓகேவா? கிராஸ் ஜாயினுக்கும் ஆன்சி ஜாயின் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். சரியா? ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன். ஜாயின் தான். ஜாயினுக்கு என்ன கிடையாது, வேற கிளாஸ் கிடையாது. ஜாயினுக்கு வேற கிளாஸ் கிடையாது, ஆனுக்கு வர. ஒரு நிமிஷம் சொல்றேன். ஓகே எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் 106க்கு ln வந்து 107 டைம் மல்டிபிள் ஆயிடும். 103க்கு இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 106க்கு ln என்ன பண்ணிருக்கும் 107 மல்டிபிள் ஆயிருக்கும். திருப்பி என்ன பண்ணும் அப்படின்னா எத்தனை வாட்டி வருது பாரு, புரியுதா? 107 * 107 போயிடும். ln வந்து 107 வாட்டி பிரிண்ட் ஆயிட்டு ஸ்டீகர் என்ன பண்ணும் 107 வாட்டி. ஒவ்வொரு ஆஃபரும் 107 டைம்ஸ் 107 டைம்ஸ் வரும். உனக்கு புரியல அப்படிதானடா? ஒரு நிமிஷம் இரு. என்ன தெரியுமா, ஒரு நிமிஷம். இப்ப என்ன அப்படின்னா நான் கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ண போறேன். கிராஸ் ஜாயின் என்ன கிடையாது, ஒரு ப்ராப்பரான ஜாயின் கிடையாது. ஏன், நான் இப்போ ஒரு டிவி வாங்குறேன். டிவிக்கு எனக்கு மேக்ஸிமம் எத்தனை ஆஃபர் இருக்கலாம், ஒரு ஆஃபர் இருக்கலாம், ரெண்டு ஆஃபர் இருக்கலாம். சரியா? எனக்கு ஒரு டிவிக்கு எத்தனை ஆஃபர் இருக்கோ, ஒரு 107 ஆஃபர் இருந்துச்சுன்னா 107 ஆஃபரும் யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணனா என்ன ஆயிடும்னா, ஒரு டிவிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு 107 ஆஃபருமே பிரிண்ட் ஆயிடும்ங்கற. புரியுதா நான் சொல்றது? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணு. இந்த 166 டிவின்னு அப்சர்வ் நினைச்சுக்கோ. ஓகேவா? இது இங்க இருக்கிற இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ப்ராடக்ட்னு நினைச்சுக்கோ, இந்த சைடு இருக்கிற எல்லாமே ஆஃபர்னு நினைச்சுக்கோ. சரியா? இப்போ எனக்கு இங்க என்ன இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு, ப்ராடக்ட். 166ங்கிறது ஒரு ப்ராடக்ட். சரியா? இந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்டீடர்ங்கிற ஆஃபர் வந்து இங்க எத்தனை ஆஃபர் இருக்கோ அத்தனை ஆஃபர் வந்துரும். அப்ப இங்க இந்த ஸ்டீடர்னு இருக்கு பாத்தியா, இது வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்ளை ஆயிடும். அந்த மாதிரி இருக்கிற 107 ப்ராடக்ட்டுக்கும் இருக்கிற 107 ஆஃபரும் 107 ப்ராடக்ட்டுக்கும் அப்ளை ஆயிடும்ங்கற. அப்ப ஸ்டீடர் எனக்கு எத்தனை வரும், 107
107 டைம்ஸ் வரும். அப்ப அடுத்தது டேவிட் எத்தனை டைம் வருவாரு? 107 டைம்ஸ் வருவாரு. அந்த மாதிரி அப்படியே ஆனா தப்பு. நான் கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணக்கூடாது? வேர் கிளாஸ் கொடுக்க கூடாது. நான் கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணும்போது என்ன கொடுக்க கூடாது? வேர் கிளாஸ் கொடுக்க கூடாது. வேர் கிளாஸ் கொடுக்கல அப்படின்னா அது என்ன ஆயிடும்? இந்த மாதிரி ஆயிடும். 107 இப்போ என்ன இருக்கு எனக்கு? எலன் எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆயிருக்காரு? 107 டைம்ஸ் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பிரிண்ட் ஆயிருப்பாரு. இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆயிருக்கும். அடுத்தது என்னது? ஸ்டீடர். ஸ்டீடர் எத்தனை டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருப்பாரு? 107 டைம்ஸ். அடுத்தது என்ன நேம் இருக்கோ அது எல்லாமே 107 டைம்ஸ் 107 டைம்ஸ் வந்துரும். ஓகேவா? புரியுதா? இதுக்கு பேர் தான் என்னது? கிராஸ் ஜாயின். கிராஸ் ஜாயினுக்கு என்ன வராது? வேர் கிளாஸ் வராது. அது ஆன்சி சாரி அத வந்து ட்ரெடிஷனல் ஜாயின்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அது வேற கொஞ்சம் கஷ்டமான ஜாயின். அத புரிய வைக்கிறதுக்கே இருக்கு. புரியாது. இது வேற புரியா இரு. புரியுதா? ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் புரியுதா? எஸ் மேம். ஓகே. செல்ஃப் ஜாயின். ஓகேவா? செல்ஃப் ஜாயின் அப்படிங்கிறது என்ன? அதை எட்டி பார்த்தா மட்டும் புரிஞ்சுமா? செல்ஃப் ஜாயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே டேபிள்ல இருக்கிற ரெண்டு காலமா ஜாயின் பண்றது. ஒரே டேபிள்ல நான் ஜாயின் பண்றதா என்னது? செல்ஃப் ஜாயின். ஒரே டேபிள்ல இருக்கிற ரெண்டு காலமா ஜாயின் பண்ண நான் ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரே டேபிள்ல இருக்கிற ரெண்டு காலமா ஜாயின் பண்ணிக்கிறதா என்னது? செல்ஃப் ஜாயின். அதுவே ஜாயின் பண்ணிக்கிறதா என்னது? செல்ஃப் ஜாயின். ஓகேவா? நான் அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன எடுத்துட்டு போறேன் அப்படின்னா எம்ப்ளாயி டேபிள் எடுத்துட்டு போறேன். என்ன டேபிள் எடுத்துட்டு போறேன்? எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துட்டு போறேன். Select start from employees. ஓகேவா? எம்ப்ளாயிஸ் டேபிள query பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. எம்ப்ளாயி ஐடி என்னது? 100. எம்ப்ளாயி ஐடி என்னது? 100. இப்போ எம்ப்ளாயி ஐடி 100ங்கிற எம்ப்ளாயி ஐடி யாருக்கு இருக்கு? ஸ்டீவனோட எம்ப்ளாயி ஐடி என்னது? 100. சரி, இப்போ நான் ஸ்ட்ரைட்டா போறேன். இப்ப மேனேஜர் ஐடி காலமா பாக்குறேன். ஓகேவா? ஸ்டீவனுக்கு மேனேஜர் என்ன இருக்காங்க? நல்ல. ஸ்டீவனுக்கு மேனேஜர் என்ன இல்ல? யாருமே இல்ல. சரியா? சரி, கூப்பிடுறேன். அடுத்தது நீனாவோட எம்ப்ளாயி ஐடி என்னது? 101. நீனாவோட எம்ப்ளாயி ஐடி 101. நீனாவுக்கு யார் மேனேஜர்னு பாக்குறேன். ஓகேவா? யாரு? 100. அப்ப 100ங்கிற எம்ப்ளாயி ஐடி யாருக்கு இருக்கு? ஸ்டீவன். அப்ப மீனாவோட மேனேஜர் யாரு? ஸ்டீவன். ஓகேவா? மீனாவோட மேனேஜர் யாரு? ஸ்டீவன். இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்? இத வந்து ஹையரார்கி படி எனக்கு பிரிண்ட் பண்ணணும். மீனாவோட மேனேஜர் யாரு? ஸ்டீவனோட மேனேஜர் யாரு? இப்ப மீனாவோட மேனேஜர் யாரு? 100 அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? அப்ப அது எந்த காலமே கம்பேர் பண்ணாதான் எடுக்க முடியும். மேனேஜர் ஐடியும் எம்ப்ளாயி ஐடி கம்பேர் பண்ணாதான் இவங்களுக்கு யார் மேனேஜர் இவங்களுக்கு யார் மேனேஜர் அப்படிங்கறத எடுக்க முடியும். அப்ப நான் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா ஒரே டேபிள்ல இருக்கிற ரெண்டு காலமா என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணி விடணும். அதுக்கு பேர் தான் என்னது? செல்ஃப் ஜாயின். நோட் பண்ணிக்காங்க. இந்த செல்ஃப் ஜாயினை எப்படி எழுத முடியும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி பார்க்கலாம். இதுல இந்த செல்ஃப் ஜாயின் என்ன பண்ண முடியும்? நம்ம ட்ரெடிஷனல் ஜாயினை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ட்ரெடிஷனல் இருங்க. ட்ரெடிஷனல்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே,
நான் இப்ப என்ன வேணும் அப்படின்னா எனக்கு நான் இப்ப 2 டேபிள் யூஸ் பண்ணுவேன். நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? ஒரு டேபிள் தான் யூஸ் பண்ண போறேன். 2 டேபிள் எம்ப்ளாயிஸ் டேபிள் அப்படிங்கறது யூஸ் பண்ண போறேன். இந்த எம்ப்ளாயி டேபிளுக்கு ஒரு அலைஸ் நேம் வைக்கிறேன். என்னன்னா E1. எம்ப்ளாயி டேபிளுக்கு என்ன வைக்கிறேன்? E1 அப்படிங்கிற அலைஸ் நேம் வைக்கிறேன். சரியா? அடுத்தது இதே எம்ப்ளாயிஸ் டேபிள யூஸ் பண்ணி அதுக்கு என்ன பேர் வைக்க போறேன்? E2ங்கற பேர் வைக்க போறேன். என்ன வைக்க போறேன்? E2ங்கற பேர் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி டேபிளுக்கு என்ன அலைஸ் நேம்? E1. செகண்டா இருக்கிற டேபிளுக்கு என்ன அலைஸ் நேம்? அதுவும் எம்ப்ளாயிஸ் டேபிள் தான். அதுக்கு என்ன அலைஸ் நேம்? E2. ஓகேவா? இத நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படினா E1 டேபிள்ல இருந்து என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் நேம் காலமை செலக்ட் பண்ண போறேன். நேம் டேபிள்ல இருந்து ஃபர்ஸ்ட் நேம் E1ல இருந்து என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் நேம் காலமை செலக்ட் பண்ண போறேன். கமா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா E2 டேபிள்ல இருந்து கூட என்ன ஆகணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் ஆகணும். E2 டேபிள்ல இருந்து கூட என்ன ஆகணும்? ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் ஆகணும். புரியுதா? E1 டேபிள்ல இருந்து என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிருக்கேன். E2 டேபிள்ல இருந்து என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட். ஆனா ரெண்டுமே என்னது? எம்ப்ளாயி டேபிள் தான். இப்போ நான் வேர் கிளாஸ்க்கு போறேன். இப்போ என்ன பண்ண போறேன்? வேர் கிளாஸ்க்கு போறேன். இப்போ என்ன சொல்ல போறேன்னா E1 டேபிள்ல இருந்து எனக்கு என்ன பண்ணு? E1 டேபிள்ல இருந்து எம்ப்ளாயி ஐடிய எடு. E1 டேபிள்ல இருந்து எம்ப்ளாயி ஐடி எடுத்து E2 டேபிள்ல இருக்கிற மேனேஜர் ஐடி கூட கம்பேர் பண்ணு. மேனேஜர் ஐடி கூட கம்பேர் பண்ணு அப்படின்னு சொல்ல போறேன். புரியுதா? E1 டேபிள்ல இருந்து எம்ப்ளாயி ஐடி எடுத்துக்கோ. E2 டேபிள்ல இருந்து மேனேஜர் ஐடி எடுத்துக்கோ. எடுத்துட்டு E1ல இருக்கிறது என்ன வரும்? E1ல இருக்கிற எம்ப்ளாயி E2ல இருக்கிறவங்களுக்கு E2ல இருக்கிற மேனேஜர் E1ல இருக்கிறவங்களுக்கு யாரு? இந்த மேனேஜர் இந்த எம்ப்ளாயி இந்த மேனேஜர் இந்த எம்ப்ளாயிக்கு யாரு அப்படிங்கறத பார்க்க. புரியுதா? இந்த ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன இருக்கு? இங்க யாரு அலைஸ் நேம் கொடுக்கலையா? இங்க என்ன ஃபுல் ஸ்டாப் பதிலா கம்மா வச்சிட்டேன். இப்ப இது எப்படி வந்திருக்கு சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது என்னது? எம்ப்ளாயி நேம். ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது என்னது? எம்ப்ளாயி நேம். அடுத்து வந்திருக்கிறது என்னது? மேனேஜர் நேம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்ப நீனாவுக்கு யார் மேனேஜர்னு பார்த்தோம்? ஸ்டீவன். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது என்னது? எம்ப்ளாயி. அடுத்து வந்திருக்கிறது என்னது? மேனேஜர். இப்ப நீனாவை போய் ஃபர்ஸ்ட் தேடுவோமா? ஒரு நிமிஷம். எது மேனேஜர் காலம், எது எம்ப்ளாயி காலம்? நீனா. ஓகேவா? நீனாவோட மேனேஜர் யாரு? ஸ்டீவன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது என்னது? மேனேஜர். அடுத்து வந்திருக்கிறது என்னது? ஸ்டீவன். அடுத்து வந்திருக்கிறது எம்ப்ளாயி நேம். ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது யாரோட நேம்? மேனேஜரோட நேம். ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்னு? நீனாவோட மேனேஜர் யாரு? ஸ்டீவன். அடுத்தது ஏதாவது ஒரு மேனேஜர் பாருங்க. அடுத்தது ஒரு எம்ப்ளாய்க்கு யார் மேனேஜர்னு பாருங்க. எலனோட மேனேஜர் யார் அங்க வருது? எலின். கரெக்டா வருதா? கரெக்டா வருதா? இப்ப செகண்டா வந்திருக்கிறதா யாரு? எம்ப்ளாயி. ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது யாரு? மேனேஜர். ஓகேவா? புரியுதா? புரியுதா? உனக்கு புரியலையா? என்ன புரியல? எந்த இடத்துல புரியல? கான்செப்ட் சொல்லி சொல்லுங்க. அலைஸ் நேம் கொடுத்து அலைஸ் நேம் இது வந்து மேனேஜர் ஆஸ் இது வந்து அப்படியே அலைஸ் நேம் கொடுக்க சொல்றியா? சரி. டேபிள்ஸ் கொடுத்தாதானே அது கொடுக்க முடியும். பாரி டேபிள்ஸ் கொடுத்தாதானே அந்த இதை எடுத்து அவங்க கொடுக்க முடியும். வந்து டைரக்டா காலத்துக்கு ஆஸ்னு கொடுத்து மேனேஜர் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்னு கொடுத்து மேனேஜர் கொடுங்கன்னு சொல்ல வரீங்க. ஆஸ்னு கொடுத்து எம்ப்ளாயி அப்படியே கொடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. சரி ஒரு நிமிஷம். டேபிளுக்கு ஆஸ் கொடுத்து டேபிளுக்கு ஆஸ் கொடுத்து
தேவையில்லை. அவன் வந்து காலம்க்கு அலைஸ் நேம் கொடுங்கன்னு சொல்றான், காலம்க்கு இன்னொரு அலைஸ் நேம் கொடுங்கன்னு சொல்றான். எது மேனேஜர் எது எம்ப்ளாயி தெளிவா ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது தான் மேனேஜர். கரெக்டா? இப்ப புரியுதாடா? மேனேஜர் யாரு எம்ப்ளாயி யாரு தெரியுது, என்ன நடந்துருக்குன்றது சொல்லுங்க. இங்க வா. எம்ப்ளாயி இருக்கா, மேனேஜர் இருக்கா, மீனாவோட எம்ப்ளாயி இருக்கா, ஸ்டீவனுக்கு யாருமே மேனேஜர் கிடையாது. ஸ்டீவன் தான் எல்லாருக்கும் மேனேஜர். ஹெட் ஆஃப் தி மேனேஜர் வருது. அதனால தான் ஸ்டீவனுக்கு வந்து யாருமே மேனேஜர். லெக்ஸுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் அவரே ஸ்டீவன் தான் மேனேஜர். அதே மாதிரி டேனி புரியுதா? எப்படி ரெக்கார்ட் வந்திருக்குன்னு புரியுதா? ஹைரார்கி பண்ணி என்ன பண்ணிடும், யாருக்கு யார் மேனேஜர்ங்கிறத எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? இதுல ஆன்சி மெத்தட் வந்து மேக்ஸிமம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆன்சி மெத்தட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், எடுக்குதான்ட்டு. ஒரு விஷயம் எடுக்குதான்னு ட்ரை பண்ணி நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஆன்சி மெத்தட் அக்செப்ட் பண்ணுதா என்னன்னு தெரியல. ஆன்சி மெத்தட் வந்து வேற எடுத்துட்டு ஆன் போடு. கமாக்கு பதிலா செல்ஃப் ஜாயின் வரலையா? கரெக்டா போட்டிருக்கியா? எதுவும் பண்ணல. மேல இருக்கிறது அப்படியே எடுத்து கமாக்கு செல்ஃப் ஜாயின் வேற போயிட்டு ஆன். இது எடுக்காத, அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அது மேக்ஸிமம் இதுல இருக்கும். அப்ப செல்ஃப் ஜாயின் என்ன பண்ணாது? ஆன்சி மெத்தட் அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? எது ட்ரெடிஷனல் மெத்தட் அக்செப்ட் பண்ணாது? இது ஃபுல் ஜாயினும் கிராஸ் ஜாயின் அக்செப்ட் பண்ணுது. ஃபுல் ஜாயினோ கிராஸ் ஜாயினோ ட்ரெடிஷனல் மெத்தட் அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? புரியுதா? இதுதான் ஜாயின்ஸ். ஜாயின்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? சரி ஒட்டு சரி சொல்றேன், இரு வரைக்கும். ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்லைன்னா இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நான் சொல்லவா எப்படின்னு? சிம்பிளா ரெண்டு ரோ வச்சு ட்ரை பண்ணுவோமா? பண்ணலாம் மேம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள்ல ரெண்டே ரோ போகும், செகண்ட் டேபிள்ல ஒரு 3 ரோ. டேபிள் நேம் என்னடா ஒரு நிமிஷம். டேபிள் ஃபர்ஸ்ட் கிரியேட் வந்துட்டாரா? சரி ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணோம்? ஓகே. இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா டேபிள் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன டேபிள் ஃபார்மேட்டுக்கு என்ன கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் கொடுக்கணும். கரெக்டா? டேட்டா டைப் என்னது? நம்பர். என்ன வேர் கேர் கொடுத்துருக்கேன். என்ன பண்றேன்? டேபிள் கிரியேட் பண்றேன். என்ன டேபிள்? ரன். ஓகேவா? ரன்னுங்கிற டேபிள் 2 காலம் வச்சிருக்கேன். என்ன காலம் வச்சிருக்கேன்? SIDன்னு ஒரு காலம் வச்சிருக்கேன். அடுத்தது என்னது? S நேம்னு காலம் வச்சிருக்கேன். ஓகேவா? என்னப்பா? ஓகே.
என்ன ஆயிடுச்சு எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபன் அப்படிங்கிற மாதிரி டேபிள் G1 வச்சுக்குவோம். அதுல B1 வச்சுக்கலாம். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ என்ன டேபிள் கிரியேட் ஆயிருக்கு? B1. சரிண்ணா. டேபிள் B1. ஸோ இன்சர்ட் R கொடுத்துருவாங்க. டேபிள் நேம் கம்மா என்னது? டேபிள் நேம் கொடுக்கணும். வேற என்ன ரெக்கார்ட் கொடுக்கலாம்? ரெண்டு ரெக்கார்ட் PLS கொடுக்கணும். 1 or 2 PLS கொடுக்கணும். டேபிள் 1. காமன் ரெக்கார்ட் கொடுக்கணும். இது கூட 1 or 2 PLS கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன டேபிள் இருக்கு? ரன் தானே. எங்க கொடுத்த டேபிள் நேம்? டேபிள் நேம் இன்டு அப்புறம் தான் கொடுக்கணும். இன்டு அப்புறம் ரன் வேல்யூ கொடுத்துட்டு இன்டு கொடுத்துட்டு தானே கொடுத்தோம் டேபிள் நேம். into table name values VALU. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 101. அதுக்கப்புறம் என்னது? இப்போ வந்து மேல இன்சர்ட் ஆல் கொடுத்துருக்கோம். அதுல காப்பி பண்ணி கீழ வந்து 3 ரெக்கார்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். டேபிள் யூஸ் பண்ணீங்க. கீழ என்னடா டேபிள் யூஸ் பண்ணோம்? இன்சர்ட் ஆன வேய். ஓகேவா? இதே மாதிரி என்ன டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம்? GV1 கரெக்ட்டா? அந்த மாதிரி கிரியேட் பண்றதுல இதுக்கு ரெக்கார்ட்ஸ் பார்க்கிறதுக்கு செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் வேய் கொடுக்கக்கூடாது. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் நம்ம தான் இருக்கணும். ஒரே ஒண்ணு காமன் ரெக்கார்ட் கொடுக்கணும். வரேன் பதறாத. அப்போ காமன் ரெக்கார்ட் மேட்ச் ரெக்கார்ட் தானே. மேட்ச் ரெக்கார்ட் எடுத்துக்கலாம். இங்க இத மாத்தி விட்டு மேட்ச் ரெக்கார்ட். ஓகே. இல்ல நம்பர்ஸ் இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு நாள் மட்டும் போறோம்ல. ஒரு நிமிஷம் அதுல என்ன பண்ணிருக்கோம்? அதுல ரெக்கார்ட் இது எல்லாமே ஒண்ணா தான் இருக்கு. எம்ப்ளாயி சேமா இருக்குங்க. இங்க நமக்கு எஸ்ஐடி சேமா இருக்கட்டும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொடுத்தோம்? SQL தானே கொடுத்தோம். SQL அடுத்து என்ன கொடுத்தோம்? ஜாவா அடுத்து PLSQL கரெக்ட்டா? PLSQL ஓகே. இப்போ இத காப்பி பண்ணிட்டு அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் இருக்கும். சரியா? ஓகேவா? அந்த டேபிள்ல நான் ஒரு 2 ரெக்கார்ட் அன்மேட்ச்ட் ரெக்கார்டா வச்சுக்கிறேன். என்ன ரெக்கார்ட்னா நான் என்ன கொடுத்தேன்? 9 கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துட்டேன்னா
ரெண்டு டேபிள்ல போய் இன்செர்ட் ஆகும் ரன்னுங்கிற டேபிள்ல அந்த 3 + இது 5 ஆட் ஆயிருக்குமா? இப்போ அங்கேயே அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் இருக்கும் இங்கேயே அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் இருக்கும் கரெக்ட்டா ஓகேமா ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஏன்னா பிராக்டிகலா வந்து ஈஸியா புரியும். select start from என்ன டேபிள் RUNங்கிற run டேபிள் மொத்தம் ரெக்கார்ட் இருக்கு 5 ரெக்கார்ட் நோட் பண்ணிக்க 5 ரெக்கார்டையும் நோட் பண்ணிக்கோ இதுல 6 ரெக்கார்ட் இருக்கு சரியா ஓகேமா நோட் பண்ணிட்டீங்களா ஓகேமா இதுதான் வந்து மேட்ச் அண்ட் மேட்ச் வந்து இன்னர் ஜாயின் தான். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னது இன்னர் ஜாயின் இப்போ இன்னர் ஜாயினை எப்படி ட்ரெடிஷனல் மெத்தட்ல எழுதலாம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு இப்போ என்ன காலம் செலக்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட் நேம் காலம் எந்த டேபிள்ல இருந்து சரி ஓகே ஃப்ரம் என்ன டேபிள் யூஸ் பண்ணனும் என்ன டேபிள் இருக்கு ரன் கமா v1 ஓகேவா இப்போ எனக்கு அந்த ரெண்டு டேபிள்ல ரெண்டு காலம் இருக்கு இப்போ எனக்கு என்னது SIDங்கிற காலமும் இருக்கு கரெக்ட்டா SIDங்கிற காலம் எங்க இருந்து செலக்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கலாம் v1 ல இருந்து ஓகேவா SIDங்கிற காலம் சரி நான் ரன்ல இருந்து செலக்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கிறேன் ஓகேவா ரன் டாட் SID ஓகேவா இதுல இருந்து செலக்ட் ஆகணும் இது என்ன டேபிள் இருந்து வச்சுட்டேன் ரன் டேபிள்ல இருந்து எனக்கு ரெண்டு காலமும் செலக்ட் ஆகணும் இந்த ரெண்டு காலமும் செலக்ட் ஆகணும் SID காலமும் SNAME காலமும் இங்க இருந்து செலக்ட் ஆகணும் ரன் டேபிள்ல இருந்து செலக்ட் ஆகணும் ஓகேவா ஓகே அடுத்து நான் இங்க என்ன யூஸ் பண்ணனும் var நான் இங்க என்ன யூஸ் பண்ணனும் SID is equal to என்னது SID இந்த SID எங்க இருந்து கம்பேர் பண்ணனும் ரன்ல இருந்து இந்த SID எங்க இருந்து வரணும் ரன்ல இருந்து இந்த SID எங்க இருந்து வரணும் varல இருந்து இது என்ன ஜாயின் இன்னர் ஜாயின் ட்ரெடிஷனல் மெத்தட் இப்போ இது என்ன பண்ணும் ரெண்டு சைடு இருக்கிற மேட்ச் ரெக்கார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க மேட்ச் ரெக்கார்ட் நம்மள்ட்ட எத்தனை தான் இருக்கு அதாவது SID SNAME ரெண்டுமே மேட்ச் ஆகுறது SID மட்டும் தான நம்ம மேட்ச் பண்ண சொல்லிருக்கோம் SID ரெண்டுமே மேட்ச் ஆகுற SID வந்து 3 ரோ வரும் நினைக்கிறேன் எத்தனை ரோ வரும் எத்தனை ரோ வந்திருக்கு 3 ரோஸ் வந்திருக்கு அப்ப ரெண்டுலயே மேட்ச் ஆகுற ரெக்கார்ட் எத்தனை தான் 3 தான் அதனால நமக்கு என்ன வந்திருக்கு 3 தான் வந்திருக்கு ஓகேவா இப்போ என்ன பண்ண போறேன் இதையே ANSI மெத்தட்ல எழுத போறேன் ANSI மெத்தட்ல எப்படி எழுதலாம் இங்க கம்மா எடுத்துனா என்ன போடுவேன் இன்னர் போடுவேன் இங்க கம்மா எடுத்துனா என்ன போடுவேன் இன்னர் ஜாயின் அப்புறம் வேற என்ன மாத்தணும் வேற இடத்துல என்ன போடணும் ஆன் போடணும் ஓகேவா இது ரெண்டு சைடு இருக்கிற என்ன போடணும் மேட்ச் ரெக்கார்ட் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணிக்கணும் சரியா
அடுத்தது என்ன ஜாயின் இருக்கு? ரைட் ஜாயின். அடுத்தது என்ன ஜாயின்? ரைட் ஜாயின். ஓகே. ரைட் ஜாயின் இப்ப எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் மெத்தட்ல எழுதலாம். ரைட் ஜாயின் எப்படி எழுதலாம்? ட்ரெடிஷனல் மெத்தட்ல. ரைட் ஜாயினோட கான்செப்ட் என்னது? ரைட் சைடுல இருந்து என்ன பண்ணும்? அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் எடுத்து கொடுக்கும். ஓகேவா? சரி இப்போ என்னன்னா ரைட் ஜாயின் எழுதும்போது என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடுல என்ன பண்ணணும்? பிளஸ் சிம்பிள் போடணும். பிளஸ் பேராம் போடணும். ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு ரைட் சைடுல என்ன டேபிள் இருக்கு? வேற கிளாஸ்ல ரைட் சைடுல என்ன டேபிள் இருக்கு? V1. ஓகேவா? லெஃப்ட் சைடுல என்ன டேபிள் இருக்கு? ரன்ங்கிற டேபிள். இப்போ ரெண்டு சைடுல இருந்து மேட்ச்ட் ரெக்கார்ட், ரைட் சைடு டேபிள்ல இருந்து என்ன பண்ணும்? அன்மேட்ச்ட் ரெக்கார்ட். ரைட் சைடு டேபிள் எது? V1. அப்ப எனக்கு மொத்தம் எத்தனை ரெக்கார்ட் வரும்? அவங்களோட அங்க இருக்க அவுட்புட்டை பார்த்து சொல்லு. எனக்கு ரெண்டு டேபிள்ல இருந்து மேட்ச்ட் ரெக்கார்டு, ரைட் சைடு டேபிள்ல இருந்து அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் எடுத்து கொடுக்கும். அப்ப டோட்டல் எத்தனை ரெக்கார்ட் வரும்? ரெண்டு சைடுலயும் மேட்ச்ட் ரெக்கார்டு 3 ரெக்கார்ட் இருக்கு. அப்ப ரைட் சைடு டேபிள்ல அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் எத்தனை இருக்கு? 2 ரோ இருக்கா? ரைட் சைடு எது கொடுத்திருக்கீங்க? ஃப்ரம் கிளாஸ்னா ரன்ல கொடுத்திருக்கீங்க. அப்ப ரன்ல உள்ள அன்மேட்ச்ட் ரெக்கார்ட்ஸ். நான் எழுதுறது இப்ப என்ன ஜாயின்? ட்ரெடிஷனல் ஜாயின் எழுதுறேன். ட்ரெடிஷனல் ஜாயின்னா என்னோட கண்டிஷன் எங்க பார்க்கணும்? வேர்ல பார்க்கணும். வேர்ல எதை நான் ரைட் சைடு யூஸ் பண்ணிருக்கேன்? V1 ரைட் சைடு யூஸ் பண்ணிருக்கேன். ரன் எந்த சைடு யூஸ் பண்ணிருக்கேன்? லெஃப்ட் சைடுல யூஸ் பண்ணிருக்கேன். நான் ட்ரெடிஷனல் ஜாயின் எழுதும்போது என்னோட பிளஸ் பேரம் எந்த சைடு போடணும்? லெஃப்ட் சைடு போடணும். அது பேர் தான் என்னது? ரைட் ஜாயின். இப்ப ரெண்டு டேபிள்லயும் காமன் ரெக்கார்ட் எத்தனை இருக்கு? 3 ரெக்கார்ட் இருக்கு. இப்ப பிளஸ் அன்மேட்ச்ட் ரைட் சைடுல எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? ரைட் சைடு டேபிள்ல அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் எத்தனை இருக்கு? 3 இருக்கா? சரி ஓகே. அப்ப மொத்தம் எத்தனை ரெக்கார்ட் வரும்? 6 ரெக்கார்ட் வரும். என்னாச்சு? இது வேற ஏதாவது கீவேர்ட் யூஸ் பண்ணலையா? நான் எங்க இருந்து தான் என்னதான் பண்ணிருக்கேன்? இந்த காலம்ல எங்க இருந்து செலக்ட் பண்ணிருக்கேன்? ரன் டேபிள்ல சொல்லி, அதனால எனக்கு என்ன வர மாட்டேங்குது? அவுட்புட் வர மாட்டேங்குது. இதே நான் V1 ல செலக்ட் பண்ணா இத என்ன பண்றேன்? V1 ல இருந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இத எங்க இருந்து செலக்ட் பண்றேன்? ரன்ல இருந்து செலக்ட் பண்றேன். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ரெண்டு டேபிளையும் ஒரே செலக்ட் பண்ணலாம். V1 தானே? நான் ரெக்கார்ட் எடுத்தேன் மாட்டேங்குது. கமிட் தரணும். டேட்டா அப்டேட் பண்ணணும். சும்மா டெம்பரரியா போடணும். டேபிள் ஸ்ட்ரக்சர் எடுத்து சரி இது இங்க காப்பி பண்ணி போட்டு பார்ப்போம். டேட்டாவே இல்லாததுனால நமக்கு ஷோ ஆகல. ஓகேவா? டேட்டா இல்லாததுனால ஷோ ஆகல. இப்போ என்ன பண்ணிருக்கு? ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட் வந்து என்னது? காமனான ரெக்கார்டு, அதனால வந்துருச்சு. ஓகேவா? ரெண்டு டேபிள்ல காமனா. அடுத்த 3 ரெக்கார்ட் எனக்கு என்ன வரல? நல்லுன்னு வருது. ஏன்? நான் இங்க செலக்ட் பண்ணிருக்கேனா V1 டேபிள்ல இருந்து செலக்ட் பண்ணி, அதனால எனக்கு என்ன வரல? அடுத்தது எல்லாமே ரன் டேபிள்ல இருந்து தான் அவுட்புட்டே எடுத்து கொடுக்குது. நான் V1 டேபிள்ல இருந்து எனக்கு எடுத்து கூட நான் சொல்லவே இல்லையே. நான் இப்ப இங்க என்ன திருப்பி கமா போட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்? V1 டேபிள்ல இருந்து என்ன வரணும்? எஸ் நேம் வரணும். ஃபர்ஸ்ட் SID வரணும். கமா V1 டேபிள்ல இருந்து எனக்கு என்ன வரணும்? எஸ் நேமும் வரணும். ஓகேவா? புரியுதா? எனக்கு இப்ப ஸ்டில் இங்க இது வருது, வந்துருச்சா? புரியுதா? ஓகேவா? நோட் பண்ணிக்க. நம்ம செலக்ட்ல என்ன கொடுக்குறோமோ அதுதானே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? நோட் பண்ணிக்க. புரியுதா? புரியுதா?
41 தேவை தானே பண்ணுறோம். அப்ப நம்ம என்ன எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் கிளாஸ்ல என்ன கொடுக்குறோமோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்ப எனக்கு எங்க இருந்து அன்மேட்ச்ட் ரெக்கார்டு வரணும்னா B1ல இருந்து அன்மேட்ச்ட் ரெக்கார்டு வரும். அப்ப நான் செலக்ட் பண்ணும்போது எதுல இருந்தா செலக்ட் பண்ணணும்? B1ல இருந்தா செலக்ட் பண்ணணும். அப்பதான் எனக்கு என்ன பண்ணும் எல்லா ரெக்கார்டும் பிரிண்ட் பண்ணி எங்க இருந்து அன்மேட்ச்ட் ரெக்கார்டு வரணுமோ அந்த டேபிள ப்ரிஃபர் பண்ணிக்கணும். அப்பதான் எனக்கு என்ன வரணும் எல்லா ரெக்கார்டும் வரும். ஓகே, எனக்கு மேட்ச் ரெக்கார்ட் மட்டும் அப்படின்னா தான் நான் அந்த டேபிள் எடுக்கணும். ஓகேவா, புரியுதா? ஐயோ, ரெக்கார்ட் வேற நிறைய பேருக்குமே. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்றீங்களாப்பா? இருங்க, அப்படியே நீங்க இருங்க, நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின். சரி, இப்போ என்ன ஜாயின் பார்த்தோம் நம்ம? ரைட் ஜாயின். ரைட் ஜாயின்ல ட்ரெடிஷனல் ஜாயின்ல பார்த்துட்டோம். இப்போ ஆன்சி ஜாயின் எழுதி காமிக்கணுமா? ஆன்சி ஜாயின் எப்படி எழுதுவோம்? Tables அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். எங்க கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம்? ஃப்ரம் பக்கத்துல கமா வடிச்சு என்ன பண்ணும்? ரைட் அவுட்டர் ஜாயின். ரைட் ஜாயின் இல்லனா ரைட் அவுட்டர் ஜாயின். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணும்? அப்புறம் சிம்பிளா எடுத்து விட்டுறேன். ஓகேவா? சரி, இப்போ இது ரிசல்ட் எங்க எடுத்துறோம்? B1 தான் செலக்ட் பண்ணிருக்கோம். ரைட் அவுட்டர் ஜாயின் ஃப்ரம் ரைட் வந்து ரன்ல இருக்கிறதுல
ரைட் வந்து ரன்னா ரைட் ரைட் சைடு ரைட் வந்து V1 தான் ரைட் இதுல. ஏன்னா V1ல இருக்க அன்மேட்ச்ட் ரெக்கார்ட்ஸ் சேர்த்து மொத்தம் 6 வரும். V1 ல இருக்க சேம் ரெக்கார்ட் தான் தரும். ஓகேவா? சரி. இப்போ எனக்கு என்ன தருது? சேம் ரெக்கார்ட். இப்படியே நான் இப்போ இங்க போயிட்டு என்ன பண்றேன்? V1 கொடுக்கிறேன். நான் இங்க போயிட்டு என்ன பண்றேன்? V1 கொடுக்கிறேன். இங்க போயிட்டு என்ன பண்றேன்? ரன் கொடுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வரும்? இங்கேயுமே மாத்தி விடுறேன். இங்கேயுமே என்ன பண்றேன்? சரி நான் இங்க மாத்தல, இப்படியே வச்சிருக்கேன். இப்போ எனக்கு இங்க என்ன வரும்? ஏன் 3 ரெக்கார்டு தான் வரும்? நல்லா யோசிச்சு சொல்லு. நான் இப்போ எங்க இருந்து செலக்ட் பண்ணணும்? இப்போ எனக்கு எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வரும்னு சொல்லு. V1 6 தான் V1. நான் இப்ப என்ன ஜாயின் எழுதிருக்கேன்? ரவுட்டர் ஜாயின். ஓகேவா? நம்ம ஃப்ரம் கிளாஸ் தான கான்சென்ட்ரேட் பண்ணனும். நான் எழுதுறது என்னது? ஆன்டி ஜாயின். ஃப்ரம் கிளாஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணனும். ஃப்ரம் கிளாஸ்ல நான் ரைட் சைடு என்ன டேபிள் கொடுத்திருக்கேன்? ரன் டேபிள் கொடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு என்ன டேபிள் கொடுத்திருக்கேன்? V1 கொடுத்திருக்கேன். அப்ப எனக்கு ரெண்டு சைடுல இருந்து மேட்ச்டு, ரைட் சைடுல இருந்து அன்மேட்ச்டு. அப்ப எங்க இருந்து எனக்கு அன்மேட்ச்டு வரணும்? ரன் டேபிள்ல இருந்து எனக்கு அன்மேட்ச்டு ரெக்கார்ட். ரெண்டு சைடு டேபிள்ல இருந்து மேட்ச்டு ரெக்கார்ட். ரன் டேபிள்ல இருந்து எனக்கு என்ன வரணும்? லெஃப்ட் சைடு டேபிள்ல இருந்து அன்மேட்ச்டு ரெக்கார்ட் வரும். அப்ப எனக்கு எந்த டேபிள்ல இருந்து மேட்ச்டு அன்மேட்ச்டு வரணும்? வரும் லெஃப்ட் ரைட் சைடு டேபிள்ல இருந்து அன்மேட்ச்டு பிளஸ் மேட்ச்டு ரெக்கார்ட் வரும். அப்ப எனக்கு எந்த டேபிள்ல இருந்து மேட்ச்டு அன்மேட்ச்டு வரணுமோ அதுதான் நான் என்ன பண்ணிக்கணும்? செலக்ட் பண்ணிக்கணும். அப்பதான் எனக்கு என்ன வராது? நல் வேல்யூ வராது. புரியுதா? இப்ப நான் இங்க என்ன செலக்ட் பண்ணிக்கணும்? ரன். ஓகேவா? ரன்ல இருந்து எனக்கு SID காலமையும், ரன்ல இருந்து எனக்கு என்ன காலமும் வரணும்? ஏன் நல் வருது? நல் வராததுக்கு தான் நம்ம இப்படி செலக்ட் பண்றது. புரியுதா? எனக்கு எங்க இருந்து வருது? இந்த டேபிள்ல இருந்து, ரெண்டு டேபிள்ல இருந்து 3 ரெக்கார்ட் மேட்சா இருக்கும். இந்த 2 ரெக்கார்ட் எதுல மட்டும் தான் இருக்கும்? ரன் டேபிள்ல மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? புரியுதா? நோட் பண்ணிக்கோ. புரியுதா? புரியலையாடா? ஓகேவா? நோட் பண்ணிக்கோ. அப்ப ஆன்சி ஜாயின்னா எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க? ஃப்ரம்ல. ட்ரெடிஷனல்னா வேர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? இல்ல ஸ்டாப் எந்த கிளாஸ் எடுத்தாரு? DevOps server இதுங்கடா. அதான் DevOps server AWS நீங்க அஷ்யூம் பண்ணி சொல்றியா இல்ல? இல்ல மொத்தம் 3 பேர் தான் AWS வந்துட்டாங்க. 2 பேர் எடுத்தாங்க, ஒரு மாய் இருந்தாங்க. ஓ AWS 3 பேரா? AWS 3 பேர் எடுத்தாங்க. அது ஒருத்தவங்க மட்டும் நின்றாங்க. நான் எடுத்தவங்க நிக்க போறேன்னு சொன்னாங்க. ஒரு அந்த பையன் கூட படிச்சான் AWS. ஓகே. ஆனா AWS முடிஞ்சிருச்சு. அப்ப கண்டிப்பா இந்த DevOps வந்துரும். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன ஜாயின் யூஸ் பண்ணோம்? ரைட் அவுட்டர் ஜாயின். அடுத்து என்னது? லெஃப்ட் அவுட்டர். லெஃப்ட் அவுட்டரை ஃபர்ஸ்ட் எதுல யூஸ் பண்ணிக்கலாம்? அண்ட் ட்ரெடிஷனல்ல யூஸ் பண்றேன். என்ன பண்ணும் இப்ப லெஃப்ட் அவுட்டருக்கு? ரைட் சைடுல
பிளஸ் சிம்பிள் போடணும். ஓகேவா? வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா? இப்போ இது என்ன பண்ணும்? லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணும்? டேபிள்ல மேட்ச்ட் ரெக்கார்ட்ஸ் பிளஸ் லெஃப்ட் சைடுல ஒரு டேபிள்ல அன்மேட்ச்ட் ரெக்கார்ட். அப்ப நம்ம காலம் எங்க இருந்து செலக்ட் பண்ணனும்? ட்ரெடிஷனல்ன்றனால என்ன கிளாஸ் இருடா. இப்ப காலம் எங்க இருந்து செலக்ட் பண்ணனும்? எதுல இருந்து? ரன் டேபிள்ல இருந்து. ஏன்? அந்த டேபிள்ல இருந்தா மேட்ச்டு அன்மேட்ச்டு வர போகுது. ஓகேவா? அதனால நான் அந்த டேபிள்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரெண்டு சைடு இருக்கிற எனக்கு மேட்ச்டும் தெரியணும், அந்த சைடு இருக்கிற அன்மேட்ச்டும் தெரியணும். ஓகேவா? மீனிங்ஃபுல்லா நம்ம எழுதுற கொலி எப்படி இருக்கணும்? மீனிங்ஃபுல்லா இருக்கணும். சரியா? ரெண்டு இது நான் எடுத்தேனா, இதுல இருந்து ரெக்கார்ட் எடுத்தேனா எனக்கு ரெண்டு டேபிள்ல உள்ள மேட்ச்டும் தெரிஞ்சிடும், இந்த டேபிள்ல என்ன அன்மேட்ச்டு இருக்குன்னு தெரிஞ்சிடும். இதே நான் V1 கொடுத்தா என்ன தெரியும்? ரெண்டு டேபிள் இருக்கிற மேட்ச்டு மட்டும் தான் தெரியும், அன்மேட்ச்டு எனக்கு என்ன வந்துரும்? நல்லா வந்துரும். ஓகேவா? ஆனா ரோ அந்த ரோ வந்துரும். ஆமா. ஓகேவா? புரியுதா? ரெண்டு சைடு இருக்கிற என்ன இருக்கு? மேட்ச்ட் ரெக்கார்ட் வந்துட்டு, ரன் டேபிள் இருக்கிற அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் ரெண்டும் வந்துட்டு. ஓகேவா? ஓகே. இதுல நான் இங்க என்ன யூஸ் பண்ணனும்? கீவேர்ட் யூஸ் பண்ணனும். என்ன கீவேர்ட்? லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணனும். இப்போ இது என்ன பண்ணும்? இங்க V1 டேபிள்ல இருக்க காலம்ஸ்ல அன்மேட்ச்டு மேட்ச்டு இருக்கு. V1 டேபிள் என்ன பண்ணும்? மேட்ச்டு அன்மேட்ச்டு. ஏன்? நம்ம ஃப்ரம் கிளாஸ்ல லெஃப்ட் சைடு என்ன கொடுத்திருக்கோம்? V1 கொடுத்திருக்கோம், ரைட் சைடு என்ன கொடுத்திருக்கோம்? ரன் கொடுத்திருக்கோம். இப்போ நான் எங்க இந்த டேட்டாவை எடுக்கணும்? V1 ல இருந்து. ஏன் V1 ல இருந்து எடுக்கணும்? அதுதான் நமக்கு என்ன கொடுக்க போகுது? மேட்ச்டு அன்மேட்ச்டு ரெக்கார்ட் ரெண்டுத்தையும் கொடுக்க போகுது. அதனால நான் என்ன கொடுக்க போறேன்? V1 ல இருந்து டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் மூணு ரெக்கார்டு மேட்ச்ட் ரெக்கார்டு, இது மூணு எங்க இருந்து வந்திருக்கு? V1 டேபிள்ல இருந்து நோட் பண்ணிக்கோங்க. AWSல எல்லாரும் முடிஞ்சிருச்சா? ஃபுல் ஸ்டாக்ல என்னென்ன? CSS, JavaScript, JS, இது front end, back end நம்ம Python SQL. பைத்தான் SQL. பைத்தான் முடிஞ்சிருச்சு. Python. யார் இருக்கா? கிருஷ்ணபிரியா. ஈஸியா இருக்கா பைத்தான்? பைத்தான் SQL நிறைய கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணீங்களா இல்லையா? உங்களுக்கு டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டேபிள் நேம் தான். என்கிட்ட சம உதவ வாங்க போற பார்த்துட்டே இரு. இப்ப என்னென்ன பார்த்துட்டோம்? இல்ல பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்தது என்னது? ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஃபுல் அவுட்டர் ஜாயின் எதுல மட்டும் தான் எழுத முடியும்? கிராஸ் ஜாயின் எதுல மட்டும் தான் எழுத முடியும்? செல்ஃப் ஜாயின் எதுல மட்டும் தான் வர்க் ஆகும்? ட்ரெடிஷனல்ல மட்டும் தான் வர்க் ஆகும். சரியா? இப்ப நான் அதுக்கு பதிலா இங்க என்ன போட்டுக்கிறேன்? ஃபுல் அவுட்டர் ஜாயின். இப்ப ஃபுல் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணும்? ரெண்டு சைடுல. இப்ப நான் இத மட்டும் இது பண்ணனா எனக்கு எத்தனை நல் ரோஸ் வரும்? V1 னா 6 ரோஸ் பிளஸ் 3 நல் ரோஸ் வரும். பிளஸ் 3 நல் ரோஸ் வரும். கரெக்ட். சூப்பர். ஐயோ சார் அதுல 2 ரோ தான் இருக்கா? அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் ரன் டேபிள்ல 2 தான் இருக்கா? 2 ரோ தான் இருக்கா? V1 ல 6 ரோ இருக்கும், ரன்ல வந்து 5 ரோ தான் இருக்கும். ஆமா, அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் V1 ல 2 ரோ தான் இருக்கும். கரெக்ட்டா? அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் ரன் டேபிள்ல 2 ரோ தான் இருக்கும். அதனால என்ன இருக்கு? இங்க 2 ரோ நல் ரோவா வந்துருக்கு. ஏன்? நம்ம ரன் டேபிள்ல இருந்து டேட்டா செலக்ட் பண்ண எங்க இருந்து செலக்ட் பண்ணிருக்கோம்? V1 ல இருந்து செலக்ட் பண்ணா அதனால இந்த 2 ரோ என்ன ஆயிடுச்சு? நல்லா வந்துருச்சு. 6 ரெக்கார்ட் 2 டேபிள்ல இருந்து மேட்ச் ரெக்கார்ட் வந்துட்டுப்பா.
எனக்கு இந்த ரெண்டு ரெக்கார்ட் என்னது அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் அங்க இருந்து வரணும்ல, அது வந்து எனக்கு வர மாட்டேங்குது. புரியுதா? ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட் என்ன இருக்கும், ரெண்டு டேபிள்லயும் மேட்சா இருக்கும். ஓகேவா? இந்த 3 ரெக்கார்ட் எங்க இருந்து வந்திருக்கும், V1 ல இருந்து வந்திருக்கும். ஏன் V1 தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். V1 ல இருக்க அன்மேட்ச்ட் ரெக்கார்ட். அப்ப எனக்கு எந்த டேபிள்ல இருந்து அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் வரணும், ரன் டேபிள்ல இருந்து ரன் அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் வரணும். அது எனக்கு வரல. ஏன் வரல? நான் செலக்ட் பண்ணிருக்கிறது V1 டேபிள்ல இருந்து தான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ இங்க போயிட்டு நான் இங்க போயிட்டு என்ன கொடுக்கணும், இப்ப ரன் டாட் அங்க போயிட்டு கொடுக்கணும்ல. அந்த V1 எடுத்துட்டு நம்ம ரன் கொடுத்தாலே வந்துருக்குல. டிஃபரன்ஸ் காக நான் சொல்றேன். இல்ல புரியுது, நீங்க சொல்றது புரியுது. இப்போ எங்க எடுத்துட்டு என்ன கொடுக்கணும்ங்கற V1 எடுத்துட்டு நீங்க வந்து அப்ப எனக்கு இது நல்லா வந்துரும்ல. நீ கன்ஃபியூஸ் பண்ணி ஓகேவா? எனக்கு ரெண்டு டேபிள்ல என்ன வந்துரும், அன்மேட்ச்டு மேட்ச்டு. ஓகேவா? என்ன வந்துச்சு, அன்மேட்ச்டு மேட்ச்டு வந்துச்சு. புரியுதா? அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடுத்து கூட வச்சு அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். இந்த ஃபுல் டைம்ல வந்து ஃப்ரம்க்கு அப்புறம் எது ஃபர்ஸ்ட் ஆன இருக்கலாம், செகண்ட் ஆன இருக்கலாம். புரியல. ஃபுல் ஏன்னா அது ரெண்டு சைடுல இருந்து மேட்ச்ல அன்மேட்ச்டு எடுக்க போகுது இல்லையா? யூனிக் ரெக்கார்ட் மட்டும். அடுத்து என்ன இருக்கு, கிராஸ் ஜாயின். கிராஸ் ஜாயின் என்ன பண்ணும், ஆஃபரை வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்க. அது என்னது ஒரு ப்ராப்பரான ஜாயினா கிடையாது. இப்ப நான் என்ன போடணும், மாத்தணும். இங்க கிராஸ் ஜாயின் மட்டும் என்ன மாத்தணும், கிராஸ் ஜாயின். கிராஸ் ஜாயின் வேற கிளாஸ் வருமா வராதா? அப்ப என்ன பண்ணிக்கணும், எடுத்துடணும். என்ன இருக்கு, எனக்கு 101க்கு என்ன அப்ளை ஆயிருக்கு, SQL அப்ளை ஆயிருக்கு. ஓகே, இது வர ஒரு நிமிஷம். நீங்க என்ன கொடுத்துறீங்க, கிராஸ் ஜாயினே கொடுக்கல, அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. கொடுத்துருக்கேனா இல்லையா? எனக்கு ரெக்கார்ட் எதுல இருந்து வரும்பா, V1 ல இருந்து வரும். ஓகேவா? சரி, இப்ப இது வர. இப்ப V1 எனக்கு எத்தனை ரெக்கார்ட் இருந்துச்சு, V1 டேபிள்ல எத்தனை ரெக்கார்ட் இருந்துச்சு, 6 ரெக்கார்ட் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் 6 ரெக்கார்ட பாரு. ஓகேவா? இப்போ என்னது, 101க்கு என்ன அப்ளை ஆயிருக்கு, SQL. 102க்கு என்ன அப்ளை ஆயிருக்கு, ஜாவா. 103க்கு என்ன அப்ளை ஆயிருக்கு, PLSQL. 104க்கு டெஸ்டிங். 105க்கு என்ன வந்துருச்சு, எக்ஸல். இங்க MySQL. ஓகேவா? திருப்பியும் இது எதுக்கு இப்படி ஆகுது சொல்லு, மல்டிபிள் ஆகுது. என்ன ஆகுது, மல்டிபிள் ஆகுது. எனக்கு இங்க 6 ரெக்கார்ட் இருக்கு, இந்த சைடு 6 ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா இது ஒரு இதோட எனக்கு என்ன ஆயிடும், 6 ரெக்கார்டும் மல்டிபிள் ஆயிடும். இந்த ஒரு இதோட என்ன ஆயிடும், எனக்கு 6 ரெக்கார்டும். இந்த ஒரு இதோட என்ன ஆயிடும், அடுத்த 6 ரெக்கார்டும் மல்டிபிள் ஆயிடும். அப்படி ஆகும். என்னப்பா புரியல, ஆமா. எனக்கு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துருது, அடுத்தது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருது. புரியுதா நான் எப்படி சொல்றேன்ட்டு? புரியுதா இல்லையாடா? அவுட்புட் எல்லாமே தெரியுது, புரியுது. ஆனா வந்து இந்த அவுட்புட் தான் புரியல, கான்செப்ட் அவுட்புட் புரியுது. சரி, இது வரேன் ஒரு நிமிஷம் வரேன். ஒரு நிமிஷம்.
நான் ஒரு டேபிள் தான் யூஸ் பண்ணிருக்கேன், ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்ட்டா? ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணிருக்கேன். ஒன் நாட் ஒன்னுக்கு என்ன வந்துருச்சு? எல்லாமே வந்துருச்சு. அடுத்தது என்னது? 102க்கு என்ன வந்துருச்சு? எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? நான் அது ரெண்டுமே ஒரே டேபிள்ல இருந்து செலக்ட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் எப்படி வந்து. ஓகேவா? புரியுதா? நோட் பண்ணு. அடுத்து என்ன ஜாயின் பண்றேன்? செல்ஃப் ஜாயின் புரிஞ்சிச்சா? திருப்பி சொல்லவா? உனக்குடா ஒரே காலம்ல இருக்க 2 காலம்ஸ் ஜாயின் பண்ணனும். மேனேஜர் யாரை எம்ப்ளாயி யாருன்னு எடுத்து கொடுத்துச்சுல அந்த ஜாயின் சொல்லவா? திருப்பியும் அது செல்ஃப் ஜாயின் இந்த டேபிள் வச்சு சொல்ல முடியாது, எம்ப்ளாயி டேபிள் வச்சு தான் சொல்லணும். ஓகேவா? எம்ப்ளாயி டேபிள். இப்போ எம்ப்ளாயி டேபிள்ல என்ன பண்ணுவோம் நம்ம? ஃபர்ஸ்ட் இது நான் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஜாயினோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? செல்ஃப் ஜாயின் அப்படிங்கிறது ஒரு டேபிள்ல இருந்து ரெண்டு காலம் எடுத்து ஜாயின் பண்ணுவோம். ஒரே டேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரே டேபிள் இருக்கிற ரெண்டு காலம் ரெண்டு டிஃபரெண்ட் காலம் எடுத்து ஜாயின் பண்ண போறோம். அதுதான் வந்து என்னது? செல்ஃப் ஜாயின். செல்ஃப்ங்கிறது அந்த டேபிள்குள்ளேயே ஜாயின் பண்ணிக்கிறது என்னது? செல்ஃப் ஜாயின். அதுவே வந்து ஜாயின் பண்ணிக்கிறது என்னது? செல்ஃப் ஜாயின். இப்போ என்ன பண்ண போறோம்? செல்ஃப் ஜாயின் பண்ண போறோம். இப்போ நான் ஒரே டேபிள்ல ரெண்டு வாட்டி எடுக்க போறேன். ஒரே டேபிள் என்ன பண்ண போறேன்? ரெண்டு வாட்டி எடுக்க போறேன். நான் ரெண்டு அலைஸ் நேம் கொடுத்துட்டேன். எம்ப்ளாய்க்கு E1ங்கற அலைஸ் நேம் கொடுத்துட்டேன், எம்ப்ளாய்க்கு E2ங்கற அலைஸ் நேம் கொடுத்துறேன். ஆனா அது என்ன டேபிள் தான்? எம்ப்ளாயிஸ் டேபிள் தான். ஆனா என்ன பண்றோம்? அலைஸ் நேம் மட்டும் ரெண்டு வேற வேற அலைஸ் நேம் கொடுக்குறோம். E1ன்னு ஒரு அலைஸ் நேம் கொடுக்குறேன், E2ங்கற அலைஸ் நேம் கொடுக்குறேன். ரெண்டு அலைஸ் நேம் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் சும்மா என்ன பண்றேன்? எம்ப்ளாயி டேபிள query பண்ணிடுறேன். சரிங்க. இருக்காது ஒரு ஸ்டார் என்ன டேபிள்? எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிள். ஓகேவா? சரியா? இப்ப என்னன்னா இப்ப 100 அப்படின்னா என்ன இருக்கு? எம்ப்ளாயி ஐடி. 100ஓட எம்ப்ளாயி யாரு? ஸ்டீவன். ஸ்டீவனோட எம்ப்ளாயி ஐடி என்னது? 100. இப்ப எனக்கு என்ன தெரியும்னா ஸ்டீவனோட எம்ப்ளாயி ஐடி 100ன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப ஸ்டீவனுக்கு யார் மேனேஜர் அப்படின்னு ஸ்டீவனுக்கு என்ன தெரியணும்? யார் மேனேஜர்னு தெரியணும். நான் போய் பாக்குறேன். மேனேஜர் ஐடியை பாக்குறேன். என்னது? நல்ல. ஸ்டீவனுக்கு என்ன இல்ல? யாருமே மேனேஜர் இல்ல. சரியா? அடுத்தது எனக்கு 101 இருக்கு. இந்த 101ங்கிறது எம்ப்ளாயி ஐடி. இந்த 101ஓட ஸ்டூடண்ட் யாரு? நீனா. ஓகேவா? நீனாவுக்கு யார் மேனேஜர்னு பாக்குறேன். யாரு? 100. அப்ப 100ங்கிறது எனக்கு எங்க இருக்கு? எம்ப்ளாயி ஐடில தான் இருக்கு. எம்ப்ளாயி 100 யார்? ஓனர் ஸ்டீவன். அப்ப நீனாவோட மேனேஜர் யாரு? ஸ்டீவன். ஓகேவா? இந்த கேட்டகரியில தான் என்ன வரணும்? ரிசல்ட் பிளிங்க் ஆகும். இந்த கேட்டகரியில தான் எனக்கு என்ன ஆகணும்? ரிசல்ட் வரணும். சரியா? அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரே டேபிள எடுத்துக்கிட்டேன். ஒரே ரெண்டு டேபிள் எடுத்து வேற வேற அலைஸ் நேம் வச்சுக்கிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வர நேம் என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வர நேம் எம்ப்ளாயி நேமா இருக்கணும். செகண்டா வர நேம் என்னவா இருக்கணும்? மேனேஜர் நேமா. செகண்டா வர நேம் என்னவா இருக்கணும்? மேனேஜர். சரி, ஃபர்ஸ்ட் வர நேம் எனக்கு என்னவா இருக்கணும்? மேனேஜர் நேமா இருக்கணும். செகண்ட் வர நேம் எனக்கு என்னவா இருக்கணும்? எம்ப்ளாயி நேமா இருக்கணும். ஃப்ரம் நான் என்ன டேபிள் யூஸ் பண்ணிருக்கேன்? எம்ப்ளாயி E1 டேபிள். ஃபர்ஸ்ட் வரது E1ல இருந்து செலக்ட் பண்ணு. செகண்ட் வர நேம் வந்து E2 டேபிள். ரெண்டுமே ஒரே டேபிள் தான். வேர் என்ன கொடுக்க போறேன்? E1 டாட் என்ன கொடுத்திருக்கேன்? எம்ப்ளாயி ஐடி கொடுத்திருக்கேன். E2 டாட் என்ன கொடுத்திருக்கேன்?
மேனேஜர் ஐடின்னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? அப்ப என்ன பண்ணும், E1 டேபிள்ல இருந்து எம்ப்ளாயி ஐடி எடுக்கும், E2 டேபிள்ல இருந்து என்ன எடுக்கும், மேனேஜர் ஐடி எடுக்கும். ஓகேவா? நான் இதை எக்ஸிக்யூட் புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகேவா? இப்ப ஒரே டேபிள்ல இருக்கிற மேனேஜர் ஐடியையும் எம்ப்ளாயி ஐடியும் கம்பேர் பண்ணு. மேட்சா இருந்துச்சு அப்படின்னா இந்த எம்ப்ளாயிக்கு இந்த மேனேஜர் யாருங்கிறது எனக்கு கொடு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? புரியுதா? இப்போ நீனாவோட மேனேஜர் வந்து ஸ்டீவன். நீனாவோட மேனேஜர் யாரு? ஸ்டீவன். ஓகேவா? இது கனெக்ட் பண்ணுங்க. அது கிளாஸ் இருக்காங்க. இல்ல இல்ல. அப்போ இப்ப நீனாவோட மேனேஜர் யாரு? ஸ்டீவன். ஓகேவா? அடுத்தது என்னோட மேனேஜர் யாரு? எலின். ஓகேவா? என்னோட மேனேஜர் யாரு? எலின். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீ கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதான் ஜாயின்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இத 3 டேபிள் வச்சு ட்ரை பண்ணி தரீங்கன்னா நான் அப்ப 2 டேபிள் வச்சு எல்லாமே பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், 3 டேபிள் வச்சு ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? 3 டேபிள் கொடுத்த கண்டிஷன் வந்து உங்க கொடுத்தாங்களே பண்ணலாம் வேற கிளாஸ். புரியல. 3 டேபிள் வச்சு பண்ணும்போது வேற கிளாஸ்ல உங்க கொடுத்து பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு வாங்க. நம்ம 3 டேபிள் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி ஓகே. கிளாஸ் ஆன்லைன்ல உள்ளவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இல்லனா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அத டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே. மேம் லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் இல்லன்னு நான் சொல்லிருந்தேன் மேம். அது ஆமாமா, அந்த ரெக்கார்டிங் நான் பசங்கள்ட்ட கேட்டிருக்கேன். இது ஓகேவா? நான் இது கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சென்ட் மெயில்ல காமனா நான் குரூப்லயே சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஓகேங்க மேம். ஓகே. தேங்க் யூ மேம். ஓகே.